பிதா குமாரன் பரிசுத்தாவின் திருத்துவ நாமத்திற்கு பிதா குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. தேவனுடைய பெரிதான கிருபையினாலே இந்த புதிய நாளிலும் புது வாரத்திலும் கடவுளுடைய பெரிய கிருபை இருந்தபடினாலே இந்த சூழ்நிலைகளிலும் நாம் கடந்து பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடுசமுத்திரத்தில் சாய்ந்தாலும் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கினாலும் தேவன் அதன் நடுவில் இருக்கிறார். காலையில தேவன் அதுக்கு சகாயம் பண்ணுகிறார் என்கிறபடி இந்த சூழ்நிலைகள் மத்தியிலும் நம்மை பாதுகாத்து ஜீவனோடு கூட கடவுளுடைய சமூகத்துக்கு நேராக நம் முகங்களை இருதயங்களை திருப்பிக் கொள்ளவும், இந்த புது மாதத்தில் கடவுளுடைய உதவியை நாம் பெற்றுக்கொள்ளவும், ஆசீர்வதிக்கப்படவும் கடவுள் நம்மை இந்த அருமையான நேரத்தில் கொண்டு வந்திருக்கிறபடியினாலே தயவு கூர்ந்து கடவுளுடைய பிள்ளைகள் கடவுளுடைய பிரசனத்துக்கு நேராகவும் கடவுளுக்கு நேராகவும் தங்களை திருப்பி இந்த நிலைகளின் மூலமாக ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்தவும், இந்த மாதத்தில் நாம் வாழ்வதற்கான ஒரு நம்பிக்கையை கொடுக்கிற ஜீவ வார்த்தைகளை தேவ சமூகத்தில் நாம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாகவும் அப்படியே கர்த்தரை நோக்கி ஒரு நிமிஷம் நாம் கடவுளை துதிப்போம். சோதரிக்கிறோம் ஆண்டவரை, நன்றியோடு கூட ராஜா நம்மளை துதிக்கிறோம் 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 ஆண்டவரை. துதிகளின் மத்தியில் வாசமா இருக்கிற ஆண்டவரே நம்மளை துதிக்கிறோம். கேருபீன்கள் செராவின் மத்தியில் வாழ்கிறவரே துதிக்கிறோம் துதிக்கிற ராஜா. பரலோகத்தில் வாசம் பண்ணுகிற ஆண்டவரே, பரலோகம் ஓயாமல் இரவும் பகலமாய் ஆராதித்து பரிசுத்தர் 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 என்று சொல்லி ஓயாமல் புகழப்படுகிறவரே, 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும் 1000-10,000 தூதர்களும் பரிசுத்தவான்களும் வணங்கிக் கொள்ளுகிற சர்வ வல்லமையுள்ள தேவனே, வானத்துக்கும் பூமிக்கு கடவுளை துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த பக்கமே நேரே உயர இருக்கிற வானத்திலும் தாழ இருக்கிற பூமியிலும் கடவுள் ஆண்டவரே, உமக்கு முன்றும் இல்லை உமக்கு முன்னும் இல்லை பெண்ணும் இல்லை ஆண்டவரே. மேலே அனாதியா சதா காலங்களில் இருக்கிற தேவன் அப்பாவை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறார் ராஜா. 5 மாதங்களை கடக்கும்படியான கிருபை தந்தவரை துதிக்கிறோம் துதிக்கிறார் ராஜா. அவனை ஸ்தோத்திரிக்கிறோம். நிர்மலமாகாதபடிக்கு நிற்கவும் வாழ்வதற்கான கிருபையை ஜீவனை தந்தவரை துதிக்கிறோம் ஐயா. அவனை ஸ்தோத்திரிக்கிறோம். வாரம் என்று சொல்லி ஆண்டவரே ஆராதனையில் உங்களை வரவேற்கிறோம். எங்கள் ஒவ்வொருடைய இல்லங்களிலே எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கைக்குள்ள ஒருபடி ஆண்டவரை நாம் வரைந்து அழைக்கிறோம். வாரம் தகப்பனே வாரம் ராஜாவை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆலயங்களுடைய மகிமையினால நிறைய சுவாமியோட பிரசனத்தினால நிறைய ஆண்டவரே, பரலோகம் இருக்கிறது போல அந்த ஆலயமும் இந்த ஸ்தலமும் காணப்படும்படியா கர்த்தராண்டவர் பரலோகத்தையும் பூலோகத்தையும் ஒன்றாய் இணைக்கும்படியாக உலகத்தில் வந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எங்களை ஒன்றுபடுத்தும்படியாக சொல்லிக்கிறோம். அல்லேலூயா. அவனை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். நீரே நல்லவர், நீரே கிருபை உள்ள தேவன், நீரே மாறாதவர் அப்பாவை துதிக்கிறோம் 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 ஸ்தோத்திரிக்கிறார் ஆண்டவரே. இந்த திருச்சபையோடு இணைந்த எல்லா மக்கள் மேல் நீர் வைத்திருக்கிற கரிசனைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அவள் கடந்து வந்த உத்தரமான பாதையில கூட ஆண்டவரே, அவர்கள் ஒரு நாள் ஆண்டவரை முழுகி போகாமல் வெந்து போகாமல் நம்முடைய கிருபையினாலே இன்னைக்கு நிற்கிறார்கள் ஆண்டவரே. அதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பிள்ளைகள் சந்தித்த எல்லா போராட்டங்களிலிருந்து கூட மீட்டு ஆண்டவரை புது மாதத்தில் ஒரு நம்பிக்கையை கொடுக்கும்படியாக கர்த்தர் அழைத்திருக்கிறபடியால் ஆண்டவரை நாம் துதிக்கிறார் ராஜா. நம்மை சோதரிக்கிறோம், நம்மை இமைப்படுத்துகிறோம். சபையோடு இணைந்திருக்கிற பிள்ளைகள், வழியில் இருக்கிற பிள்ளைகள் யாவர் மேலும் தேவனையை பொறுப்பெடுத்து இதுபோல வழி நடத்தி வருகிறபடியால் ஆண்டவரை நாம் துதிக்கிறாய். நாம சோதரிக்கிறோம், நம்மை கனப்படுத்துகிறோம். தகப்பனே ஆண்டவரை தன்மையான ஊழியங்களை தாங்குகிறவர்களையும் ஜெபிக்கிறவர்களையும் எங்களை தலைமை தாங்கி நடத்துகிறதான தலைவர்களையும் பிஓசியின் சாபனத்தை கடவுள் இதோரமாக நடத்தி இருக்கிறீர். அதற்காக ஆண்டவரை உங்களுக்கு நாம் நன்றி செலுத்துகிறோம். சபையில் இருக்கிறவர்கள் பெரியோர்கள் மூப்பர்கள் ஆண்டவரே, அருமையான சகோதர சகோதரிகள் பிள்ளைகள் வாலிபர்களை நீ நேசிக்கிறபடியினால் ஆண்டவரை துதிக்கிறார் ராஜா. மைசோத்திரிக்கிறோம். இந்த திருச்சபையில் ஆண்டவரை திருச்சபையின் ஊழியர்களை ஜபத்தினாலும் கண்ணீரினாலும் ஆண்டவரே கடவுளுடைய சமூகத்தில் வைத்து உதவுகிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக ஆண்டவரை துதிக்கிறார் ராஜா. மைசோத்திரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். இயேசுவே, இது நல்ல நாளாக எங்கள் வாழ்க்கையில மாறட்ட ராஜா. இது கிருபை நாளாக மாறட்ட தகப்பனே. ஆசீர்வாதமாக இருக்க தகப்பனே உதவி செய்யும். நேரே இதை பொருட்படுத்திக் கொள்ளும் வழிநடத்த ஆண்டவரே. தொடக்கம் முதல் முடிவு மட்டும் உங்களுக்கு கரம் இருப்பதாக. இதை கேட்கிற இதில் கலந்து கொள்ளுகிற வாஞ்சி உள்ள உண்மையுள்ள தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நாளில் சந்திக்க போகிறபடினாலே நன்றி. தொடர்ந்து நடத்தும் ஆசீர்வதியும் ரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனோட நல்ல பிதாவே, ஆமென். அப்படியே நாம் ஒரு பாடலை பாடலாம். பாடி ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோம். சோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் சோத்திரம் இயேசுநாதா.
சோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் சோத்திரம் இயேசுநாதா சோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் சோத்திரம் இயேசுநாதா சோத்திரம் செய்கின்றோம் உம்மடியா திருநாமத்தின் ஆதரவில் சோத்திரம் செய்கின்றோம் உம்மடியா திருநாமத்தின் ஆதரவில் இன்றைய தினம் அதிலும் ஒருமித்து கூட உன் நாமத்தினால் இன்றைய தினம் அதிலும் ஒருமித்து கூட உன் நாமத்தினால் தந்தனின் கிருபைக்காக உமக்கென்றும் சோத்திரம் சோத்திரமே தந்தனின் கிருபைக்காக உமக்கென்றும் சோத்திரம் சோத்திரமே நின்னோரிடம் ஆதினால் பிறந்த ஜீவ புது வழியால் நின்னோரிடம் ஆதினால் பிறந்த ஜீவ புது வழியால் நின்னடியார்க்கு பிதாவின் சன்னதி சேரவுமே சந்ததம் நின்னடியார்க்கு பிதாவின் சன்னதி சேரவுமே சந்ததம் எத்தனை மக்கமுள்ள பதவியில் புழுக்களங்களுக்கு எத்தனை மக்கமுள்ள பதவி புழுக்களங்களுக்கு எத்தனை மாதயவு என் கிருபை எத்தனை ஆச்சரியம் எத்தனை மாதயவு என் கிருபை எத்தனை ஆச்சரியம் வானதூத சேனைகள் மனோகர கீதங்களால் எப்போதோ வானதூத சேனைகள் மனோகர கீதங்களால் எப்போதோ ஓய்வின்றி பாடி துதிக்க மாபெரும் மன்னவனே உமக்கு ஓய்வின்றி பாடி துதிக்க மாபெரும் மன்னவனே உமக்கு நீரல்லால் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு தேவனாதா நீரல்லால் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு தேவனாதா நீரே அந்தேகத்தில் வேறொரு தீர்த்தமில்லை பாரனே நீரே அந்தேகத்தில் வேறொரு தீர்த்தமில்லை பாரனே சோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் சோத்திரம் இயேசுநாதா சோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் சோத்திரம் இயேசுநாதா சோத்திரம் செய்கின்றோம் உம்மடியா திருநாமத்தின் ஆதரவில் சோத்திரம் செய்கின்றோம் உம்மடியா திருநாமத்தின் ஆதரவில் தொடர்ந்து நான் நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் கடவுள் நம்மை வழிநடத்தக்கூடும் நம்மை பாதுகாக்கவும் ஆசீர்வதிக்கும்படியாக கடவுளுடைய நடத்தல் உதவி ஒத்தாசைக்காக கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிக்கலாம் ஜெபம் செய்வோம் ஜெபம் ஜெபம் செய்வோம். நேற்று மீண்டும் மாறாதிருக்கிற எங்கள் பரலோக பிதாவே, இந்த நாளுக்காக புதிய மாதத்துக்காக நன்றி ஆண்டவரே. இந்த புதிய மாதத்தில் கூட ஆண்டவரே ஆராதிக்க எங்களுக்கு கொடுத்த இந்த ஸ்லாகித்துக்காக நன்றி ஆண்டவரே. இந்த ஆராதனையில் கூட ஆண்டவரே நீர் பொறுப்பெடுத்து கொண்ட ஆண்டவரே நீர் எங்களை கூட வழிநடத்த முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் ஆண்டவரே நாங்கள் கேட்க போகிற வார்த்தைகள் ஆண்டவரே இந்த மாதம் ஃபுல்லாக ஆண்டவரே எங்களுக்கு ஆண்டவரே பலன் கொடுக்கறதாக இருக்கும் ஈஸியாக ஆண்டவரே அதை நாங்கள் விசுவாசி
விசுவாசித்து நாங்கள் ஆண்டவரே பலன் அடைகிறவர்களாக இருக்க உதவி செய்ய ஆண்டவரே. ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே கேட்கிற ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே பலன் அடைய அவர்களுக்கும் ஒரு நம்பிக்கையை தருகிற வார்த்தைகளாக இருக்க உதவி செய்யும் ஆண்டவரே. நீங்கள் எங்களோட பேசும் ஆண்டவரே, நாங்கள் அதன்படியாக இருக்க உதவி செய்ய ஆண்டவரே. இந்த மாதம் முழுவதும் ஆண்டவரே எங்களை வழிநடத்த முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த குறைகள் எங்கே எங்களை வழிநடத்த முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த இக்கட்டான சூழ்நிலை கூட ஆண்டவரே இதை கூட பார்த்து கொண்டு ஒவ்வொரு மக்களையும் கூட ஆண்டவரே எங்கள் கண்ணாக்கி பார்த்து அவர்களுக்கு ஒரு நம்பிக்கையும் விசுவாசத்தையும் தர முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதே கூட இந்த ஆராதனை அப்புறப்படுத்துக்களும் ஆசிரியர் முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீரே கூட எங்களோடு இருந்து எங்கள் தேவை எல்லாவற்றையும் சந்திக்க போகிறதுக்கான வேண்டிய ஆண்டவரே. இந்த ஆராதனை தூக்கு முதல் முடிவு விழுந்து நீங்கள் ஆசிரியமாக மாற்றி தர முடியாது ஜெபிக்கிறோம். இதை பொருட்படுத்திக்கலாம், இதை நடத்தித்தாரோம். எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரியருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் வசனம் 26 30 வரைக்கும் நாம் வாசிக்கலாம். ரோமர் 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 26 தொடங்கி 30 வரை வாசிக்கலாம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் ரோமர் 8ஆம் அதிகாரம் 26 30 முடிய. அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிவார். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதென்று அறிந்திருக்கிறோம். தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களும் ஆயிருக்கிறார். எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார் என்பதே. ஆமென். தேவதாமே இந்த கிருபையுள்ள சத்தியத்தை நான் ஆசீர்வதிக்கப்பட்ட வேளையில் கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. வாசித்த ரோமரின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசிக்கலாம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுவதற்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுவதற்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். தேவனிடத்தில் அன்பு கூறுவதற்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது. உங்களை நேசிக்கிற உங்கள் அன்பு தகப்பனே, பரலோகப்பிதாவே, நல்ல அருமையான பரிசுத்த நாளிலே, முதல் நாளிலே 5 மாதங்களை கடந்து வந்த நாங்கள் 6வது ஒரு மாதத்தை காணும்படியான இந்த கிருபை தந்த தேவனை உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, மிகவும் கொடூரமான ஒரு காலங்கள், இக்கட்டான சூழ்நிலைகள், உலகம் முழுவதுமானது வாதைகளினாலே, நோயினாலே, மரணங்களினாலே உலகமானது தத்தளித்துக் கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலைகளில் கடவுளே, நீர் எங்களை காப்பாற்றி இதனால நாம் தேவ சமூகத்தில் நிற்கவும் தேடவும் உன் நாமத்தை மேம்படுத்தும் எங்களை கொண்டு வந்தீர் என்று கடவுளே நாம் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது தேவனாகிய கடவுளே, நீர் எங்கள் நடுவில் இருக்கிறீர். உன் நாமத்தை மகிமைப்படுகிறது. அதற்காக ஆண்டவரை நன்றி செலுத்துகிறோம். இதில் நான் இருக்கிற இந்த நேரம்
இந்த இடத்திலிருந்து கடந்து போகிற வல்லமை மையமே சுவாசிக்கிற இதனாலும் ஆசீர்வாதத்துக்காக சத்தியத்தை வாஞ்சியோடு கூட தேடுகிற ஒவ்வொரு இல்லங்களுக்குள்ளாகும் ஒவ்வொரு இருதயங்களுக்குள்ளாக கடந்து செல்ல அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் ஆண்டவரே அன்றைக்கு வசனத்தை உறுதிப்படுத்த நேரம் இன்றைக்கு அதிசயங்களை செய்து உன் பிள்ளைகளுக்கு நம்பிக்கை கொடுக்க இந்த வார்த்தைகள் அவர்கள் இருதயங்களில் ஊடுருவ ஆண்டவரே அந்த வார்த்தை இருக்கிற ஆவியானவர் உன் பிள்ளைகளோடு கேட்ட இடைப்பட பேச தெய்வம் வழிநடத்தும் தெய்வத்தை திரும்பியாக இயேசுவை அந்த லட்சியம் அடைந்த மறையும் வெளிப்படும் உன் பிள்ளைகளுக்காக நன்றி ஆசீர்வாதம் சபையும் முடிய வருகின்ற காத்துக்கொள்ளும் எல்லாருக்கும் கொள்ளாத மனுஷர்களுக்கும் விசுவாசுக்கும் பாவத்துக்கும் விளக்கிய லட்சியம் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டுகிறோம் ஜீவனோட நல்ல பிதாவே ஆமென். இந்த நாளிலும் இந்த அருமையான நேரலை மூலமாக ஒரு மாதத்தில் ஒரு நாளில் கடவுளுடைய சமூக மட்டமாக இருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவர் இயேசு நாமத்தினால வாழ்த்துகிறேன். தேவன் தாமே இந்த புதிய மாதத்தில் நீங்கள் எங்கிருந்தாலும் கடவுளை விசுவாசிக்கிற கடவுளுடைய பிள்ளைகளாக இருக்கிற உங்களை தேவன் அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. அவருக்கு மகிமை உண்டாகட்டும். நான் வாசித்த அப்போஸ்தல பகுதி ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் விசேஷமான ஒரு செய்தியை இந்த 8ஆம் அதிகாரமானது தொடங்குகிறது. ஆவியின்படி நடக்கிறவர்கள் என்று சொல்லி, ஏன்னா அந்த உலக வாழ்க்கையிலிருந்து மீண்டவர்கள், உலகத்தை ஜெயித்தவர்களுடைய வாழ்க்கை என்கிறது ஆவிக்குரிய வாழ்க்கையில் நடக்கிற ஒரு அனுபவம். அதனால தான் 7ஆம் அதிகாரத்தில் ஒரு நிர்பந்தமான நிலைமையில வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு மனிதன் இப்பொழுது விடுதலையாகி ஆவிக்குரிய வாழ்க்கையில் நடக்கிறதுக்காக ஆவிக்குரிய வழிக்கு அவன் கடந்து வருகிறதை பார்க்கிறோம். அதில் விசேஷமாக அந்த ஆவிக்குரிய ஒரு நடக்குதல், எப்படி ஒரு மாம்சத்தில் இருக்கிற மனிதன் மாம்சத்தை விட்டு ஆவியிலே ஆவியானவர் வாசம் அடைகிறதுனாலே நடத்தப்படுகிறார் என்கிறதை முதல் பகுதியிலேயும், அதனைத் தொடர்ந்து தேவனுடைய ஆவினால நடத்தப்படுகிற மனிதன் எப்படி புது சிருஷ்டியாக இருக்கிறான், அவன் வாழ்க்கையில் எப்படி கடவுளுடைய பிள்ளையாக சுதந்திரவாளியாக இருக்கிறான் என்பதையும், அந்த சுதந்திரத்தை சுதந்திரவாளியாக பெறுவதற்கு எப்படி கடவுளை சந்திக்கிறதுக்கு சர்வ சிருஷ்டியும் அழிவுக்குரிய அடிமஜனத்திற்கு விடுதலையாகி தேவனோடு கூட மகிமையில வாழ்வதற்காக தவிக்கிற ஒரு தவிப்பை குறித்தும் 2வது ஒரு பகுதியில் நாம் பார்க்கிறோம். அதன் பிறகு நீங்கள் வாசித்த பகுதியில் ஆவியானவர் எப்படி நம்மை நடத்துகிறார், நமக்குள்ளாக பலவீனங்களை தாங்குகிறார் என்பதையும் இன்னைக்கு வாசித்த 28வது வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது, உணாவது ஒரு காரியமாக தேவனிடத்தில் அன்பு கூறுகிறார்கள் என்று சொல்லி அன்பு கூறுகளை பற்றிய அந்த செய்தியும் இந்த நாளிலே நாம் பார்க்கிறோம். கடவுளுக்கு மகிமை உண்டாகட்டும். தேவனுடைய ஆசீர்வதிப்பாராக. தேவனிடத்தில் அன்பு கூறுகளுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கிறது. அப்படின்னா கடவுள் நம்மிடத்தில் அன்பு கூறுகிறார் என்கிறது விசேஷமான ஒரு காரியம். நாம் அன்பு கூறவில்லை, ஆனாலும் தேவன் அன்பு கூறுகிறார். அல்லது வேதம் சொல்கிறது, நான் அன்பு கூர்ந்ததுனால அவரிடத்தில் அன்பு கூறவில்லை, அவரிடத்தில் அன்பு கூர்ந்ததுனாலே நான் அவரிடத்தில் அன்பு கூறுகிறேன். ஏன்னா தேவன் அன்பாகவே இருக்கிறார். இப்பேற்பட்ட ஒரு அன்புள்ள தேவன் என்னிடத்தில் அன்பு கூறுகிறார் என்கிற ஆச்சரியமான ஒரு காரியம் இந்த வேதம் முழுவதும் வரும் பொழுது, அந்த அன்பு கூறுகிற ஒரு தேவனிடத்துல நான் அன்பு கூற வேண்டும். இதுதான் உண்மையான ஒரு கடவுளை என்னிடத்துல அன்பு கூறுகிறதுக்கு நான் கடவுளத்துல காண்பிக்கிற ஒரு குருதி பலன் சொன்னால் என்னிடத்துல அவர் அன்பு கூறுகிறார், ஆகையினால நான் அவரிடத்துல என்ன பண்ணுகிறேன், அன்பு கூறுகிறேன். ஏன்னா ஒரு புறத்தில் நாம் பார்ப்பது கடவுளத்துல நாம் அன்பு கூறுகிறோம் என்று சொன்னால் இது சாதாரணமான ஒரு காரியம் இல்லை. உலகத்துல நாம் அன்பு கூறுகிறது இயல்பான காரியம். ஏன்னா வேறு சொல்கிற உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதீர்கள். ஏன்னா அது என்ன இல்லை சொன்னால் பிதாவினுடைய அன்பு இல்லை, உலகத்திலே நீங்கள் அன்பு கூறாதீர்கள் என்று சொல்லுகிறார். ஆனா தேவனிடத்துல நாம் என்ன பண்ண வேண்டாம், அன்பு கூற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்த பொழுது அவருடைய விசேஷித்த ஒரு கட்டளையே ராஜரீக பிரமாணமே சொன்னால், நீங்கள் ஒருவரோடு ஒரு அன்பாக இருக்க வேண்டும், அதே போல தேவனிடத்துல நீங்கள் அன்பாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நியாயப்பிரமாண கட்டளையை கடவுள் மாற்றி அன்பாக மாற்றினார். இப்பேற்பட்ட தேவன் இந்த பகுதியில தேவனிடத்துல நாம் அன்பு கூறுவதாக இருப்போமானால் என்ன நடைபெறுகிறது என்று சொன்னால் சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று சொல்லுகிறார். அப்படியானால் நமக்கு நடக்கிற காரியங்கள் என்கிறது வெறும் சொல்லப்படுகிற வார்த்தையினுடைய ஒரு ஆழமான காரியம் சொன்னால் இந்த நன்மைக்கு எதுவாக நடக்கிறது என்று சொல்லும் பொழுது உலகத்துல
நடக்கிற எல்லா காரியத்தை விட சொல்லி முடியாத அளவற்ற ஒரு அன்பை, அளவற்ற ஒரு காரியத்தை நீ தேவனிடத்துல அன்பு கூறுகிறதுனால உனக்கு செய்கிறான். அது ஒருவேளை நாம் பார்க்கும் பொழுது இதுதான் என்பதல்ல, அது எவ்வளவு என்றே சொல்ல முடியாது. ஏன் சொன்னால் அந்த தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு உண்மையாகவே சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கடவுள் கொடுக்கிறார். அப்படியே அன்பு கூறுகிறவர்கள் என்று சொல்லுகிறதுல இன்னும் ஆழமான ஒரு காரியம் சொன்னால், இந்த இம்மைக்காக மாத்திரம் இல்லை, நான் மறுமைக்காக தேவனிடத்தில் என்ன பண்ணுகிறேன், அன்பு கூறுகிறேன். நான் நன்மையை பெற்றுக் கொள்கிறதுக்கு மாத்திரமல்ல, பாடுபடுவதற்காக ஆண்டவரிடத்தில் என்ன பண்ணுகிறேன், அன்பு கூறுகிறேன். ஏன்னா ரோமர் 5:3 4 பார்க்கும்போது அன்பு கூறுதல் என்கிறது ஆண்டவரிடத்துல உபத்திரவத்தை கூட நான் பெற்றுக்கொண்டு ஆண்டவரிடத்துல அன்பு கூறுகிற ஒரு நிகழ்வை பற்றி பேசுகிறார். யாக்கோபின் புஸ்தகம் 1:2-4 உபத்திரவத்தை நாம் சந்தோஷமாக ஆண்டவரிடத்தில் அன்பு கூற வேண்டுமானால் உபத்திரவத்தை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். அதே போல பார்க்கும்போது 1 பேதுரு 1:6-7 பார்க்கும்போது பரலோகத்தில் உள்ளவைகளை நாம் பெற்றுக்கொள்வதற்காக இந்த பூமியில் என்ன பண்ணுகிறோம், நாம் துன்பப்படுகிறோம் என்று சொல்லுகிறார். எபிரேயர் 12:7, எபிரேயர் 12:10-11 நாம் பார்க்கும்போது 6 சொல்லுகிற எவரிடத்தில் அன்பு கூறுகிறானோ அவனை அவர் சிட்சிக்கிறார் என்று சொல்லுகிறார். அப்படியானால் கடவுளிடத்துல நான் அன்பு கூறும் பொழுது என்னை அவர் நேசிக்கிறது மாத்திரமல்ல, என்னை துன்பத்தின் பாதையில சிட்சையின் பாதையில் கூட நடத்துகிறார். அந்த சிட்சையை, அந்த அன்பு கூறுதலை, துன்பப்படுதலுக்கு நான் அந்த அன்பு கூறுகிறேன் என்று சொல்லி நம்முடைய அன்பை தேவனிடத்துல நாம் செலுத்தும் பொழுது என்ன நடைபெறுகிறது சொன்னால், சகலமும் எனக்கு நன்மைக்கு எதுவான. அப்படியானால் அது எப்பேற்பட்ட ஒரு காரியம் என்று சொல்லி விவரிக்கவே முடியாது. அவ்வளோ பெரிய காரியத்தை, ஆச்சரியமான காரியத்தை கடவுள் எனக்கு செய்கிற காரியம் ஆச்சரியமானதாக, அற்புதமானதாக, மிகப்பெரியதாக ஒன்று என் வாழ்க்கையில் ஆண்டவர் செய்ய சொன்னால் நான் ஆண்டத்தில் அன்பு. அந்த அன்பு கூறுகிற இடத்துல கடவுள் செய்கிற காரியத்தை தான் நம்ம பார்க்கணும். சகலம் ஏதோ ஒரு சில காரியங்கள் மாத்திரமல்ல, எல்லா காரியமும் எனக்கு எப்படிப்பட்டதா நடைபெறும் சொன்னால் நன்மைக்கு எதுவாக நடைபெறும். இதனால கூட நம்முடைய சூழ்நிலைகள் ஏதாவது இருக்கணும், நம்முடைய பிரச்சனைகள் எதாவது இருக்கணும், நமக்கு எதிரான காரியங்கள் ஏதாவது இருக்கணும். ஆனா உண்மையாகவே நம்முடைய வாழ்க்கையில நடக்கிற காரியங்கள் சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கும். ஒருவேளை நமக்கு தீமை செய்கிற காரியங்கள் கூட இருந்தால் கூட அதை நன்மைக்கு எதுவாக நடத்த முடியும். ஏன்னா யோசிப்பு தன் சகோதரனை பார்த்து சொன்னான், நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ அதை என்ன பண்ணினார், நன்மையாகும்படியே பண்ணினார். உலகம் ஒருவேளை நமக்கு என்ன செய்யலாம், எந்த தீமையை செய்யலாம் என்கிற நோக்கங்களில் ஒருவேளை காணப்படலாம். ஆனால் ஒருவேளை அந்த தீமையே கூட அவர்கள் எனக்கு எதிராக செய்தால் கூட தேவன் அந்த தீமையை எனக்கு நன்மையாக மாற்றுவார். எப்பொழுது நடைபெறும் சொன்னால், நான் தேவனிடத்துல அன்பு கூறுகிறபடியினாலே அந்த அன்பு எனக்கு எப்படிப்பட்டதாக மாறி சொன்னால் சகலத்தை எனக்கு நன்மையாக மாற்றுகிறது. அதனால கூட நமக்கு எதிரான இருக்கிற எல்லா சூழ்நிலைகள் மத்தியிலும் தயவுசெய்து எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கொஞ்சம் நீங்க தேவனிடத்தில் அன்பு கூறுவதாக மாறுங்க. உண்மையாக தேவனிடத்தில் அன்பு கூறுகிறதுடைய அர்த்தனை சொன்னால் கடவுளுடைய கற்பனைகளை கை கொண்டு அதன்படி நடக்கிறதுதான். ஏன்னா தேவனுடைய கற்பனைகளை கை கொண்டு அதன் நடன்படி நடக்கவில்லையானால் தேவனுடைய அன்பு அவரிடத்துல இல்லை என்று சொல்லுகிறார். அதனால உண்மையாகவே தேவனிடத்தில் நீங்கள் அன்பு கூறுகிற ஒரு பிள்ளையாக சொன்னால் அவருடைய கட்டளைகளை நாம் கை கொண்டுகளா இருக்க வேண்டும். 1 யோவான் 2:15 நாம் வாசிக்கலாம். உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவரிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. ஏனெனில் மாம்சத்தின் நிச்சயம், கண்களின் நிச்சயம், ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்துள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தில் உண்டானவைகள். உலகமும் அது நிச்சயம் ஒழிந்து போகும். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைப்பான். கடவுளுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அதனால கூட எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நாம் உண்மையாக தேவனிடத்துல அன்பு கூற வேண்டும். ஏன்னா பொதுவாகவே நம்முடைய அன்பை நாம் உலகத்துல தான் காண்பிக்க விரும்புகிறோம். உலகத்துல தான் நமக்கு அன்பு இருக்கிறது. உலகத்தோடு கூட தான் நாம் அன்புள்ளவர்களாக இருக்க பிரயாசப்படுகிறோம். உண்மையாகவே உலகத்துல நாம் அன்பு கூறுகிறோம்
அன்புள்ளவர்களாய் இருப்போமானால் அதில் உண்மையாகவே தேவனுடைய அன்பு இல்லை, அது பிதாவினுடைய அன்பு இல்லை. உலகத்தை நான் எப்பொழுது அன்பு கூறுகிறேனோ அது எதற்காக அன்பு கூற சொன்னால் மாச இச்சைக்காக அன்பு கூறுகிறேன். ஆனால் தேவனுடைய அன்பு கூறுகிற ஒரு அன்பு என்கிறது உண்மையான தெய்வீக பிதாவினுடைய அன்பு எனக்குள் இருக்கிறதுனால நான் தேவனிடத்தில் என்ன பண்ணுகிறேன்? அன்பு கூறுகிறேன். இதுதான் இந்த பகுதியில் முக்கியமான ஒரு பகுதியாக நாம் பார்க்கிறோம். அதே போல நாம் வாசித்த அந்த ரோமரின் புஸ்தகத்தில் கூட நாம் பார்க்கிறோம். சார், லூக்காவின் புஸ்தகத்தில் 7ஆம் அதிகாரத்தில் வசனம் 36 50வது வசனம் திருப்பி கொள்ளலாம். அங்கே நம்ம பார்க்கும்போது தேவனிடத்தில் அன்பு கூர்ந்த ஒரு பெண்ணை பற்றின ஒரு செய்தியை அந்த பகுதி குறிப்பிடுகிறது. இயேசு கிறிஸ்து ஒரு பரிசேயனுடைய வீட்டில் பந்தி இருக்க அழைக்கப்படுகிறார். பரிசேயனுடைய வீட்டில் அவர் போய் பந்தி இருக்கிறார். அந்த பரிசேயன் அவரை வரவேற்று பந்திக்காக அவரை அழைத்திருக்கிறான். இயேசு கிறிஸ்து அந்த வீட்டில் இருக்கிறார் என்பதை அறிந்த ஒரு பாவியான பெண் வசனம் 38 நாம் வாசிக்கும் பொழுது அவருடைய பாதங்களின் அருகே நின்று பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து தன் தலைமையினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பாருங்க, பார்க்கும்போது அருமையான செய்தி இந்த 38 சொல்லப்படுகிறது. அவருடைய பாதங்கள் அருகே பின்னாக நிற்கிறார். இந்த ஒரே வசனத்தில் முழு செய்தியை குறிப்பிடுகிறார். அவர் பாதத்தின் பின்னாக வருகிறாள். எந்த நிலையில் இருக்கிறான்னா அழுது கொண்டு இருக்கிறாள். அவருடைய பாதங்களை கண்ணீரினாலே நனைக்கிறாள். தன் தலைமையினாலே துடைக்கிறாள். அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசுகிறாள். இந்த நிகழ்ச்சி ஒரு புறத்தில் அழைத்த பரிசேயருக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடியதா இல்லை. உண்மையாகவே என் வீட்டுக்கு உண்மை அழைத்திருக்கிறேன், ஆனால் இந்த வீட்டுக்கு அடையாத ஒருவர்த்தியாக இந்த பாவியான பெண் வந்திருக்கிறாள். இவள் வந்து இந்த ஆண்டவரை பாதங்களை தொழுகிறதும் கண்ணீரினால் நனைக்கிறதும் பரிமள தைலத்தை பூசி தலைமையினால் துடைக்கிற இந்த காரியத்தை இவர் ஏன் ஏற்றுக்கொள்கிறார்? இந்த காரியம் இவரால அறிவு பண்ண முடியவில்லையா? இவன் பாவியன்னு இவருக்கு தெரியாதா என்கிற இந்த சிந்தனையிலே அந்த பரிசேயன் என்கிறவன் அங்கே காணப்படுகிறான். இப்பேற்பட்ட சூழல்ல அந்த தன்னை அழைத்த அந்த பரிசேயனாயிருக்கிற சீமோனை அழைத்து, சீமோனே ஒரு இடத்துல நான் ஒரு காரியத்தை கேட்கிறேன் என்று சொல்லி, ஒரு மனுஷனிடத்துல 2 பேர் கடன் பட்டு இருந்தார்கள். ஒருவன் 500 வெள்ளிக்காசும் மற்றவன் 50 வெள்ளிக்காசையும் பெற்றிருந்தார். இதுல 2 பேருக்கும் மன்னிக்கப்பட்டது. எவன் அதிகமான அன்பு கூறுவான் என்கிற ஒரு கேள்வியை கேட்ட பொழுது, அதிகமாய் எவனுக்கு மன்னிக்கப்பட்டதோ அவன்தான் அதிகமான அன்பு கூறுவான் என்று சொல்லப்படுது. அப்படியே அங்கே பார்த்தான்னு சொல்கிறார். ஸ்திரீனிடமா திரும்பி 44 சொல்ற சீமோனை நோக்கி, இந்த ஸ்திரீயை பார்க்கிறாயே, நான் வீட்டில் பிரவேசித்தேன், நீ என் கால்களுக்கு தண்ணீர் தரவில்லை, இவளும் கண்ணீரினால் என் கால்களை நனைத்து தன் தலைமையினால் அவைகளை துடைத்தாள். நீ என்னை முத்தம் செய்யவில்லை, இவ்வளோ நான் உட்பிரவேசித்தது முதல் என் பாதங்களை ஓயாமல் முத்தம் செய்தாள் என்று சொல்லி, தலைமையினால் என்னை பூசினாள், பாதங்களை கழுவினாள் என்றெல்லாம் சொல்லி கடைசியில சொல்லுகிறாள், இவள் இடத்துல மிகவும் அன்பு கூர்ந்தாளே. என்ன ஒரு அருமையான ஒரு காரியம். இப்படியான 2 பேரையும் நீங்க ஒப்பிட்டு பாருங்க. அந்த பரிசேயனாயிருக்கிற சீமோனிடத்துல கடவுள் காண்பித்த அன்பும் இந்த பாவியான பெண் காண்பித்த ஒரு அன்பையை நான் பார்க்கும் பொழுது, சீமோன் என்கிற அந்த பரிசேயன் ஒரு குஷ்டரோகியா இருந்தால் ஆண்டவரிடத்தில் அவன் அன்பு செலுத்துவதற்காக ஒரு விருந்தை ஆயத்தம் பண்ணியிருக்கிறான். பரிசேயனுடைய அன்பு ஒரு விருந்தாக இருக்கிறது. அதே போல இந்த பாவியானுடைய அன்பு என்கிறது பாதங்களை கண்ணீரினால் நனைக்கிறதும் பரிமள தைலத்தை பூசுகிறதும் கண்ணீரினாலே அதை நனைத்து துடைக்கிற ஒரு பணியையும் செய்கிறார். 2 பேருமே ஆண்டவர் பார்க்கிறார். பரிசேயனாயிருக்கிற சீமோனே, உனக்கும் நான் உதவி செய்திருக்கிறேன், எவ்வளவுக்கும் நான் உதவி செய்கிறேன் என்று சொல்லி இந்த 2 பேருடைய அன்பிலும் பார்க்கும் பொழுது, பரிசேயன் தன்னை அழைத்து ஒரு பெரிய விருது ஏற்பாடு பண்ணி இருந்தாலும் அது உண்மையான அன்பு இல்லை. ஆனால் இந்த பாவியான பெண் என்கிறவள்
நான் வந்தது முதல் என்னை ஓயாமல் முத்தம் செய்து கண்ணீரினாலே பாதங்களை நனைத்து தலைமையினாலே துடைத்து பரிமள தைலத்தை பூசி இருக்கிறாளே, இவள் என்னிடத்துல அதிகமான அன்பு கூர்ந்து இருக்கிறாள் என்று சொல்லி, உண்மையாக தேவனிடத்துல அன்பு கூறுவனுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்கிறபடி 47 சொல்லுகிறார், இவள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாள். அப்படியான தேவனிடத்துல நாம் அன்பு கூறுகிற ஒரு நிகழ்வு என்கிறது எப்பேற்பட்ட ஒரு பலனுக்கு நேராக நம்ம நடத்துகிறது சொன்னால், சகலத்தை கர்த்தர் நன்மைக்கு ஏதுவாக நடத்துகிறார். அல்லது இந்த பாவியானுடைய வாழ்க்கையில இவள் இயேசுவில அன்பு கூர்ந்தபடினால இவளுடைய சகல காரியம் இப்பொழுது எப்படி மாறும் சொன்னால் நன்மையாக மாறுகிறது. இதுக்கு பிறகு இதுக்கு முன்பாக அவருடைய வாழ்க்கையில இருந்த சூழ்நிலைங்கிறது யாருமே இவளை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அல்லது இவளை பார்க்கிறவர்கள் எல்லாம் இவள் பாவி என்று தான் ஒதுக்குவார்கள், இவளுக்கு விரோதமாக தான் இருப்பார்கள். ஆனா இயேசுவில தன்னுடைய அன்பை காண்பித்த பிறகு என்ன வாழ்க்கையில நிகழ்கிறது என்று சொன்னால், அவருடைய வாழ்க்கை இப்பொழுது எல்லாம் நன்மைக்கு ஏதுவா நடக்கிறது. என்ன ஒரு நன்மை என்று நடக்கிறது? அன்பு கூறுகிறதுனால சகலமும் நன்மைக்கு ஏதுவா நடக்கிறது சொல்லும் பொழுது என்ன நன்மை என்று சொல்லி நான் பார்க்கும்போது 48 சொல்லுகிறார், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. உண்மையாகவே தேவனிடத்தில் அன்பு கூறுவதற்கு கிடைக்கிற விசேஷித்த நன்மை என்று சொன்னால் பாவம் மன்னிக்கப்படுகிறது. எனக்கு தெரியல, சீமோன் குஷ்டரோகியா இருந்தவனுடைய பாவம் மன்னிக்கப்பட்டதா என்பது எனக்கு தெரியாது. ஆனா பாவியாக இருந்த அந்த பாவியான ஸ்திரீனுடைய பாவம் மன்னிக்கப்பட்டது. காரணம் அவள் தேவனிடத்தில் அன்பு கொண்டார். எனக்கு நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கிறோம், ஆண்டவரை அழைக்கிறவர்களா இருக்கலாம், ஆண்டவரை நேசிக்கிறவா இருக்கிறோம், ஆண்டவருடைய அற்புதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடைபெற்று இருக்கலாம். ஆனால் உண்மையாகவே நீங்கள் கடவுளால் நேசிக்கப்படுவர்களாக, கடவுள் உங்களை நேசிக்கிறவராக இருப்பார். ஆனால் நீங்கள் ஆண்டவரை நேசிக்கிற ஒரு அன்பு உங்கள் பாவங்களை மன்னித்திருக்கிறதா? ஒருவேளை நீங்க ஆண்டவரிடத்தில் நான் எவ்வளவு அன்பு கூறுகிறேன், நான் இருக்கிறதுல எல்லாரை விட நான் தான் ஆண்டவரை அதிகமா அன்பு கூறுகிறேன் என்கிற ஒரு நிலை ஒருவேளை உங்களுக்குள்ள இருக்குமானால், உண்மையாகவே நீங்கள் கடவுளை அதிகமா நேசிக்கிற ஒரு அன்புக்கு கடவுள் உங்களுக்கு ஒரு வெகு பெரிய வெகுமதியை கொடுத்திருக்க வேண்டும், ஒரு பாவத்தை மன்னித்திருக்க வேண்டும். அதுதான் உண்மையாக தேவனிடத்தில் அன்பு கூறுவதற்கு தேவ செய்கிற மிகப்பெரிய நன்மைக்கு எதுவான காரியம். ஒரு பெரிய நன்மையான காரியம் இடத்துல நடைபெறுகிறது. ஒரு பெரிய நன்மையை ஒரு மனுஷன் இங்கே பெற்றுக் கொள்கிறாள். ஏன் பெற்றுக் கொள்கிறாள் சொன்னால், இயேசு கிறிஸ்துவிடத்தில் அதிகமான நிலைப்படினால் அன்பு கூர்ந்ததனால இப்பொழுது நன்மைக்கு எதுவான ஒரு காரியம் நடைபெறுகிறது. பாவி என்ற நிலையிலிருந்து இப்பொழுது மன்னிக்கப்பட்ட ஒரு மனுஷியாக நடைபெறுகிறார், மாற்றப்படுகிறார். அது மாத்திரமல்ல, பார்க்கும்போது 5வது வசனம் கூட குறிப்பிடுகிற பாருங்க, அவர் ஸ்திரியை நோக்கி உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோடு போ என்றார். என்ன ஒரு ஆச்சரியமான காரியம்! வந்தது எந்த நிலையில வந்தவள்? வந்த பொழுது அவளை பார்க்கும் பொழுதுதான் ஒருவேளை வருகிறாள், இந்த நிலையில இருக்கிறா, இவ்வளவு பெரிய பாவி வருகிறாள் என்று கூட ஒருவேளை அவளை பார்த்து ஒருவேளை அடையாளப்படுத்தி அவளை அவமானப்படுத்தக்கூடிய, துக்கப்படுத்தக்கூடிய, அவளுடைய வாழ்க்கையில காணப்படுகிற தீமைகளை சுட்டி காண்பிக்கிற ஒரு பெண்ணாக வந்திருக்கலாம். ஆனால் இயேசுவில் அவள் அன்பு கூர்ந்ததனால, இயேசுவை அதை அங்கீகரித்து நீ அதிகமா இடத்தில் அன்பு கூர்ந்திருக்கிறாய் என்கிறதுனால, அந்த அன்புக்கு பிரதிபலனாக அன்பு கூறுவதற்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது என்கிறபடி என்ன நடக்குது சொன்னால், நீ விசுவாசத்தோடு போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சிக்கும். உண்மையாகவே எனக்கு தேவன் செய்கிற அருமையான காரியம், அன்பு கூறும் பொழுது எனக்கு நடக்கிற காரியம், என் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. 2வது ஆண்டு சொல்கிறார், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோடு. அழைத்தவனுக்கு அதெல்லாம் கிடைத்ததா? ரட்சிப்பு கிடைத்ததா? சமாதானத்தோடு கூட அந்த வீடு மாறினதா? எனக்கு தெரியாது. ஆனால் அன்பு கூர்ந்த பெண்ணுடைய வாழ்க்கையில, இயேசுவில அன்பு கூர்ந்த பெண்ணுடைய வாழ்க்கையில நடைபெற்ற காரியம் சொன்னால், பாவம் மன்னிக்கப்பட்டவளாக மாறுகிறாள். அவள் விசுவாசத்துல ஒரு ரட்சிப்பு வருகிறது. மாத்திரமல்ல, அவள் அன்பு கூர்ந்ததனால இப்பொழுது எந்த நிலைமையில மாற்றப்படுகிறாள் சொன்னால், யாரும் பெற்றுக்கொள்ள முடியாத, உலகம் தர முடியாத சமாதானத்தை அவன் பெற்றுக்கொள்கிறார். இதுதான் இந்த நாளில கூட நம்முடைய வாழ்க்கையிலும் பெரியமான தேவன ஜனங்களை உலகத்தையே நாம் நேசித்து, உலகத்திலேயே நாம் அன்பு கூர்ந்து உலகநாள் வாழ்க்கை என்று நினைத்துக் கொண்டு இருக்கலாம். ஆனால் இந்த கடைசி காலங்களில தேவனிடத்துல நாம் அன்பு கூற கடனாளிகளா இருக்கிறோம். காரணம், அவர் என்னிடத்தில் அன்பு கூர்ந்திருக்கிறார். அவர் எவ்வளவு அன்பு கூர்ந்திருக்கிறார், நான் அவ்வளவு பெரிய அன்பு என்னால் கூறாமல் இருக்கலாம். ஆனால் கடவுள் பார்த்து நீ என்னிடத்தில் அன்பு கூர்ந்திருக்கிறார் என்று சொல்லி கடவுள் சாட்சி கொடுக்க முடியாத ஒரு அன்பு நாம் கடவுளத்துல
எனக்கு நடக்கிற காரியம் நன்மைக்கு எதுவானதாக நடைபெறும். அதனால முதலாவது நன்மையான பகுதியில் நம்ம பார்க்கும்போது தேவனிடத்தில் அன்பு கூறுவதற்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9வது வாக்கியத்தை நாம் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 2:1. சகோதரரே, நான் உங்களிடத்தில் வந்தபோது தேவனை பற்றிய சாட்சியை சிறந்த வசனம் எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுவதற்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இதயத்தில் தோன்றவும் இல்லை. அப்படியே பாருங்க, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு கடவுள் என்ன பண்ணியிருக்கிறாரா? ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். அவர் என்ன ஆயத்தம் பண்ணியிருக்கிறார், எவ்வளவு பெரிய காரியத்தை ஆயத்தம் பண்ணினார் என்று சொல்லி இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு மனிதனுடைய கண்களினால் என்ன பண்ண முடியாதா? காணவே முடியாதான். கண்களினால் காண முடியாது, காதுல கூட கேட்க முடியாதான். அப்படின்னா ஒரு மனுஷனால கண்களினாலும் காதுகளினாலும் கேட்டு அறிய முடியாத அளவுக்கு தேவனிடத்தில் அன்பு கூறுகிற எனக்கு அவர் ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். அப்படின்னா தேவனிடத்தில் அன்பு கூறுவது என்பது சாதாரணமான ஒரு காரியம் அல்ல. ஒருவேளை உலகத்துல நாம் யாரிடத்துல அன்பு கூற சொன்னா என்கிட்ட அன்பா இருக்கிறாங்க, என் மேல ஒரு உயிரே வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னால கொடுக்க முடியுமோ அவங்க கொடுப்பேன். ஏன்னா எந்த இடத்துல அவங்க இருக்கிறாங்க, அன்பா இருக்கிறாங்க. ஏன்னா ஒரு மனுஷனுக்கு நான் அதிகமா கொடுக்குறேன் சொன்னா என்னிடத்துல அன்பு கூறுனாங்க. என்னிடத்துல அன்பு கூறும் பொழுது என்னிடத்துல இருக்கிற எல்லா நன்மையிலும் எல்லா முக்கியத்துவத்தை அவங்களுக்கு தான் தரும். ஒரு உலகத்தில் இருக்கிற மனிதனிடத்துல நான் அன்பு கூறும் பொழுது உலகத்தில் இருக்கிற சிறப்பான காரியெல்லாம் எனக்கு கொடுக்கறதுக்கு விரும்புவோமானால் நான் தேவனிடத்தில் அன்பு கூறும் பொழுது அவர் கொடுக்கிறத இந்த மனுஷன் இந்த உலகத்தில் இருக்கிற மனிதனால அறிந்து கொள்ள முடியாது, அறிந்து கொள்ள முடியாத, கேள்விப்பட முடியாத அதிசயமான காரியத்தை கர்த்தர் என்ன பண்ணிக்கிறாரு? ஆயத்தம் பண்ணி கொடுக்கிறார் என்று சொல்கிறார். அதே போல உபாகமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை பாருங்க. உபாகமம் 7:9. ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தரே தேவன் என்றும் தம்மில் அன்பு கொண்டு தமது கற்பனைகளை கைக்கொள்கிறவர்களுக்கு அவர் 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கைகளையும் தயவு காக்கிற உண்மையுள்ள தேவன் என்றும். ஆண்டவரிடத்துல நாம் அன்பு கூறும் பொழுது எப்பேற்பட்ட ஒரு ஆச்சரியமான காரியம் நடக்கிறது சொன்னால், நான் அவரிடத்தில் அன்பு கூறுவதனால என் அன்பை பார்க்கிற கடவுள், நீ என்கிட்ட அன்பா இருக்கிறாயா, நீ என்னை நேசிக்கிறாயா, அப்படியானால் நான் உனக்கு எப்பேற்பட்ட ஆசீர்வாதத்தை தருக சொன்னால், என்னிடத்தில் அன்பு கூறுகிற உனக்கு உன் தலைமுறைக்கு 1000 தலைமுறை மட்டும் நான் நன்மை செய்வேன். 1000 தலைமுறை மட்டுமாக உன்னிடத்துல நான் தயவையும் உண்மையும் காண்பிப்பேன் என்று சொல்லி அன்பு கூறுகிறவனுக்கு தயவையும் உண்மையும் காண்பிக்கிறார். அது எப்பேற்பட்டதா? நானும் விட்ட அன்புக்குன்னா என் தலைமுறை 1000 தலைவர்கள் கடவுள் தயவு, கடவுள் உண்மை. அப்படின்னா தேவனிடத்தில் அன்பு கூறுகிறது என்பது எவ்வளவு ஒரு விசேஷமான காரியம். உண்மையாக இந்த கடைசி காலங்களில் தெய்வ அன்பு இல்லாத உலகத்துல, தெய்வ பயம் இல்லாத உலகத்துல, தேவனை விசுவாசிக்காத இந்த உலகத்துல, கடவுளுக்கு எதிராக வாழ்வதான இந்த உலகத்தின் நடுவில் தேவனுடைய அன்பு இடத்துல இருக்கணும். தேவன் உன்னை பார்த்து இந்த ஜூன் மாதத்துல நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறாய் என்று சொல்லி உன்னை குறித்து சாட்சி கொடுப்பார் என்று சொன்னால், அந்த பெண் பாவியாவுடைய பெண்ணுடைய வாழ்க்கையில தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததுனால பாவம் எப்படி மன்னிக்கப்பட்டதோ, ரட்சிப்பை பெற்றுக் கொண்டாலோ, சமாதானத்தை பெற்றுக் கொண்டாலோ, அதே காரியத்தை தேவனிடத்தில் அன்பு கூறுகிற உனக்கு காரியம் தரும். மாத்திரமல்ல, தேவனிடத்தில் நீ அன்பு கூறுவாய் என்று சொன்னால் உன்னோடு முடிகிறதல்ல, அது உன்னுடைய 1000 தலைமுறைக்கு கடவுள் உதவி செய்வதற்கு, தயவு பண்ணுவதற்கு, உண்மை பாராட்டுவதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார் சொல்லி தேவனிடத்தில் அன்பு கூறுவதற்கு நடக்கிற ஆச்சரியமான நன்மையை குறித்து முதலாவது காரியமா பார்க்கிறோம். இரண்டாவது ஒரு காரியமா யோவான் சுவிசேஷம் 21வது அதிகாரம் வசனம் 15 நாம் வாசிக்கலாம். 21:15. அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களில் அதிகமாக என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றார். அவர் என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக
என்று சொன்னால் இவ்வளவு பேர் இருக்கிறார்கள். இந்த 12 பேரில நான் உன்னிடத்தில் ஒன்று எதிர்பார்க்கிறேன். இவங்க என்ன நேசிக்கிறதை விட, இவங்க என்னிடத்தில் அன்பு கூறுகிறதை விட நீ என்னிடத்தில் அதிகமான அன்பு கூறுகிறாயா என்கிற கேள்வியை ஆண்டவர் கேட்கும் பொழுது 3 முறையும் சீமோன் பேரிடத்தில் வந்தது ஆமான். நீராக அறிவு நான் நேசிக்கிறேன் என்பது உங்களுக்கு தெரியும் என்று சொல்லுகிறார். ஒருவேளை நான் பார்க்கலாம் இந்த 12 பேரில் நான் உண்மையாகவே இந்த சீமோன் பேதுரு அதிகமாக இயேசுவிடத்தில் அன்பு கூர்ந்தானா என்று சொன்னால் உண்மையாக இயேசு கிறிஸ்துவுக்காக துணிந்து நின்றவனாம். இயேசு கிறிஸ்துவுக்காக எல்லா காரியத்திலும் அவன் வாஞ்சி உள்ளவனாக, இயேசு பிடித்த பொழுது கத்தி எடுத்து கூட வெட்டுகிறவனாக இருந்தவன் அவன் தான். ஏன்னா அவனுடைய அன்பு என்பது அவ்வளவு இயேசு கிறிஸ்து மேல் இருந்த ஒரு அன்பு. அந்த அன்பினுடைய ஒரு ஆழத்தை ஒருவேளை நான் நினைக்கிறேன் இந்த யோவான் சுவிசேஷத்துல அவருக்கு அன்பாய் இருந்த சீசன் யோவான் என்று சொல்லும் பொழுது நான் யோவான் என்று சொல்ல மாட்டேன், பேர் என்று தான் சொல்றேன். ஏன் சொன்னால் பேருடைய அன்பு அவ்வளவு பெரிய அன்பு. ஒருவேளை அப்படி யோவான் அதிகமான அன்பு கூர்ந்திருப்பானால் பேருல பார்த்து சொல்லிக்கிறான், முன்ன விட என்னை நேசிக்கிறதுக்கு ஒருத்தருக்குறான்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அவனை விட அவன் நேசிக்கிறதை விட நீ என் அதிகமாக நேசிக்க. ஏன்னா என்னிடத்தில் அன்பு கொடுக்கு சகலமும் என்னைக்கு நடக்கும். உனக்கு நடக்க போகிற காரியங்கள், உன் வாழ்க்கையில கிடைக்க போகிற காரியங்கள் சகலமும் உனக்கு நன்மையாக நடைபெற வேண்டுமானால் யோனாவின் குமாரனாகிய சீமோனே நீ என்னிடத்துல நேசிக்க வேண்டும், என்னிடத்துல நீ அன்பா இருக்க வேண்டும் என்று சொல்லி கேட்கும் பொழுது ஆமாண்டவரே நான் உண்மை நேசிக்கிறேன் என்பதை நீ என்ன பண்ணியிருக்கிறேன் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி அவன் நேசிக்கிறது கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஆமென். பாவியானவள் இயேசுவை நேசிக்கிறதை இயேசு அறிந்திருந்தார். பேரு இயேசு நேசிக்கிறது என்ன இயேசு அறிந்திருந்ததுனால என்ன அவனுக்கு கிடைக்கிற ஒரு பாக்கியம் சொன்னால் சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கும்போது அல்லது நடக்கிற காரியத்திலேயே மேன்மையான காரியத்தை கர்த்தர் செய்கிறார். நான் நேசிக்கும் போது எனக்கு கொடுக்கிற காரியங்கிறது எல்லாருக்கும் கொடுக்கிறத விட அதிகமா இருக்கும். எல்லாருக்கும் கொடுக்கிறது என்ன பண்ணும் அதிகமா இருக்கும். உங்களுக்கு தெரியும் யோசேப்புக்கு யாக்கோபு கொடுக்கிற அந்த காரியத்துல மற்ற பிள்ளைகளை விட என்ன பண்ணினான் அதிகமா கொடுத்தான். காரணம் அவன் நேசித்த ராகேலுடைய பிள்ளையான் கடைசியா பிறந்ததுனாலே அந்த அன்பை அங்கே காண்பிக்கிறான். அதே போல நமக்கு தெரியும் எலிமெலேக்கு என்கிறவன் அண்ணாள் அதிகமா நேசித்தான். மற்றவங்க கொடுக்கறத விட 10 மடங்கு கொடுப்பான். காரணம் என்ன இருந்தது? ஒரு உலகத்துல நான் நேசிக்கும் பொழுது உலகமே எனக்கு அதிகமான ஒன்றை மேன்மையான ஒன்றை கொடுக்குமானால் கடவுளத்துல நான் அன்பு கூறும் பொழுது என்ன மேன்மையான ஒரு காரியத்தை பேரிடத்தில் ஆண்டவர் இங்கே குறிப்பிடுகிறார் சொல்லி பார்க்கும் பொழுது என் ஆடுகளை மேய்ப்பாயாக, என் ஆட்டுக்குட்டிகளை என்ன பண்ணுவாங்க மேய்ப்பாயாக என்று சொல்லுகிறார். ஏசுனால் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை விட்டு போன பிறகு பேதுருதான் என்னுடைய மந்தையை மேய்க்க வேண்டும், பேதுருதான் தலைமையானவனாக இருக்க வேண்டும், பேருடைய கையில தான் என்னுடைய திருச்சபை என்ன பண்ணுகிறேன் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி அவன் நேசித்தபடியினாலே தனக்கு பின்வருகிற காரியங்களை தன்னிடத்தில் உள்ளதெல்லாம் அவன்கிட்ட கொடுத்தார். நீங்களும் பாருங்க, யாரிடத்திலாவது எதனை கொடுக்குறீங்கன்னு சொன்னா உன்னை நேசிக்கிறதா அதை கொடுக்கணும். நேசிக்காத இடத்துல அதிகமான நம்பி அதை என்ன பண்ண மாட்டான் கொடுக்க மாட்டான். வேறு இடத்துல ஏன் ஆண்டவர் இந்த ஆடுகளை ஒப்பு கொடுக்கிற ஒரு பணியை கொடுத்தார், பரலோகத்தை திறக்கிற திறவுகோலை கொடுத்தார், பேரின் மேல் கல்லின் மேல் திருச்சபை கட்டுவேன் என்று சொல்லி பேர்கள் குறித்த ஆண்டவர் நீங்கள் குறிப்பிடுகிறது காரணம் சொன்னால் அந்த 12 பேரில் இயேசு இடத்துல என்ன பண்ணினவன் அதிகமான அன்பு கூர்ந்தவன், இயேசுவை என்ன பண்ணினவன் நேசித்தவன். மற்ற பேரெல்லாம் நீங்க பாருங்க, அநேக முறை இயேசு கிறிஸ்துவின் சீஷர்கள் ஒருவரோடு ஒருவர் என்ன பண்ணினாங்க சண்டை போட்டுக்கிறாங்க. நம்மள யார் பெரியவனா இருக்கும், யார் முதன்மையானவனா? அப்படின்னா உண்மையாகவே அடிக்கடி சண்டை போட்டுட்டு நான் முதன்மையான இருப்பேனா, நான் பெரியவனா இருப்பேனா, இயேசு கிறிஸ்துக்கு அடுத்தது யார் தான் இருக்க போறதுங்கிற கேள்வியில அநேகர் இருந்த பொழுது நீதான் இருக்கணும் பேதுரை பார்த்து சொன்னதுக்காரன் சொன்னா அவன் இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவனா இருந்தா அன்புள்ளவனா. இன்னைக்கு நாம் வாழ்கிற நம்முடைய குடும்பங்களானாலும் சரி, நம்முடைய திருச்சபைகளானாலும் சரி, நாம் பழகிற மக்களானாலும் சரி, நாம் உண்மையாக அவர்களிடத்தில் நிற்கும் பொழுது நான் வணங்குகிறேன் என் தெய்வம் என அழைத்த ஒரு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்துலதான் என்னுடைய முதன்மையான அன்பை வைப்பேன் சொல்ல முடியுமானால் நான் வைக்கிற அன்பு இயேசு கிறிஸ்துவை பார்க்கும் பொழுது நீ எல்லாரும் என்னிடத்தில் அதிகமா நேசிக்கிறாய், என்னிடத்தில் அன்பா இருக்கிறாய் என்று சொல்லுவாரானால் ஆண்டவர் இன்னைக்கு விசேஷ காரியத்தை கை கொடுப்பார். ஏன்னா ஆண்டவர் கொடுக்கிற ஒரு காரியத்துக்கு நிகரானது வேற யாரும் கொடுக்க. ஒரு சபை, ஒரு மந்தை
உலகத்தில் இருக்கிற அடுத்த இன்னைக்கு இருக்கிற சபைகள் வரையணும். ஏன்னா அந்த காலத்தில் நான் பார்க்கும் பொழுது திருச்சபையுடைய போப்பாக நியமிக்கிறவங்களை யாரைத்தான் நியமிப்பாங்கன்னு சொன்னா பேருடைய வழியில் வந்தவர்கள் தான். பேருடைய குடும்பத்தில் வருகிற வாரிசுகளுக்கு தான் என்ன பண்ணுவாங்க, போப் என்கிற பதவியை கொடுப்பாங்க. தலைமை குருவாக அவங்க தான் நியமிப்பாங்க. காரணம் என்ன சொன்னா பேரு இயேசு என்ன பண்ணினா அன்பு. ஆனால் பிரியமானவர்கள், கடவுளத்தில் நீங்கள் அன்பு கூறு கற்றுக்கொள்ளுங்கள். கடவுளத்தில் அதிகமான அன்பு கூறுவீர்கள் சொன்னால் உங்களுக்கு கிடைக்கிறது சகலம் நன்மைக்கு எதுவாக இருக்கும். அதுக்கு இணையானதே இருக்க முடியாது. அப்பேற்பட்ட ஒரு காரியத்தை பேருக்கு கொடுத்து என் நாடுகளையும் நாட்டுக்குட்டிகளையும் இனிதான் மேய்க்க வேண்டும் என்கிற பெரிய பொறுப்பை கொடுக்கிற பார்க்கிறோம். யாக்கோபின் நிறுவனம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். யாக்கோபு 2:5. யாக்கோபு 2:5. என் பிரியமான சகோதரரே, கேளுங்கள். தேவன் உலகத்தில் தரித்திரரை விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாகவும் தம்மிடத்தில் அன்பு கூறுவதற்கு தாம் வாக்குத்தத்தம் பண்ணின ராஜ்யத்தை சுதந்திரங்களாகவும் தெரிந்து கொள்ளவில்லையா? என்ன ஒரு ஆச்சரியமான காரியத்தை பாருங்க. யார் அவரிடத்தில் அன்பு கூறுகிறார்களோ அந்த அன்பு கூறுவதற்கு கடவுளுக்கு கொடுக்கிற ஒரு அதிசயமான காரியம் சொன்னால் தம்மிடத்தில் அன்பு கூறுவதற்கு நான் எதெல்லாம் வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறோம் அல்லது நான் வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிற ராஜ்யத்துடைய சுதந்திரத்தை என்னிடத்தில் அன்பு கூறுகிற அவனுக்கு தரும். இதுதான் நான் ஆரம்பிக்கும் போதே சொன்னேன். நமக்கு ஆண்டவர் கொடுக்கிறது என்கிறதுக்கு அன்பு கூறுவதற்கு கிடைக்கிற ஒரு பலன் என்கிறது அதுக்கு இணையானதே. அதை விட ஒரு சிறப்பானதை வேற எங்கேயும் பெற்றுக்கொள்ள முடியாது. எப்பதான் இயேசு கிறிஸ்துவிடத்தில் சிறப்பானதை மேன்மையானதை என்னால பெற்றுக்கொள்ள முடியும் சொன்னால் நான் அடுத்த அன்பு கூறுவேன். அந்த அன்பு கூறுகிற ஒரு நிலைக்கு கடவுளுக்கு சொல்லுகிறார். அப்படி அன்பு கூறுகிற ஒரு மனிதனுக்கு விசுவாசத்திலே ஐஸ்வர்யவான்களாகவும் தம்மிடத்துல அன்பு கூறுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ராஜ்யத்துடைய சுதந்திரராகவும் நான் தெரிந்து கொண்டது. ராஜ்யத்தினுடைய நான் தெரிந்து கொண்ட அந்த சுதந்திரத்தினுடைய ராஜ்யத்துக்கே அவன் தான் சொந்தக்காரன். அப்படியே நான் ஏன் அதை நான் செய்கிறேன் சொன்னா என்னிடத்தில் என்ன படுகிறாங்க, அவங்க அன்பு கூறுகிறார்கள். யாக்கோபு 1:12 வசனத்தை பாருங்க. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். என்ன ஒரு அருமையான காரியம். சோதனையை நாம் சகிக்கிறது, சோதனையை நாம் ஜெயிக்கிறது மாத்திரமல்ல, சோதனை ஜெயிக்கிற நீ இன்னொரு காரியத்தையும் செய்ய வேண்டும். தேவனிடத்தில் அன்பு கூறும். அந்த தேவனிடத்துல நீ அன்பு கூறுவாயானால் உனக்கு கிடைக்கிற பாக்கியம் சொன்னால் ஜீவ கிரீடத்தை, வாழ்வழிக்கிற கிரீடத்தை, பரலோகத்துல வாழும் பொழுது உனக்கு மேன்மையான கிரீடத்தை கொடுக்கக்கூடிய பரலோக கிரீடத்தையும் உனக்கு தருவேன். எப்பொழுது தருவேன் சொன்னா நீ எடுத்து அன்பு கூறுவாய். அப்படியே நான் அன்பு கூறுவதற்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது. முதலாவது அன்பு கூர்ந்தவளுக்கு பாவம் மன்னிக்கப்பட்டது. 2வது அன்பு கூர்ந்தவளுக்கு விசுவாசத்துல ரட்சிப்பு கிடைத்தது. அன்பு கூர்ந்தவளுக்கு சமாதானம் கிடைத்தது என்பதையும், 2வது காரியமாக அன்பு கூர்ந்தவனுக்கு என் நாடுகளை என் மந்தை என்ன பண்ணுவாயாக மேய்ப்பாயாக என்று சொல்லி ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணின ராஜ்யத்தையும் ஜீவ கிரீடத்தையும் கொடுக்கிறார் அன்பு கூர்ந்தவனுக்கு என்று சொல்லி 2வது காரியமா நாம் பார்க்கிறோம். இன்னொரு காரியத்தை நாம் தியானித்து முடிக்கலாம். யோவான் சுவிசேஷம் 15வது அதிகாரம் 10-11 வசனத்தை நாம் வாசிக்கலாம். நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கைக்கொண்டிருந்தால் என் அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கும் உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படிக்கும் இவர்களை உங்களுக்கு சொன்னேன். அப்படியானால் ஆண்டவரிடத்திலே நாம் அன்பு கூறும் பொழுது அந்த சந்தோஷத்தை நிறைவாக கொடுக்கிறார். அல்லது இந்த சந்தோஷத்தை நிறைவை எந்த உலகமும் உலகத்தில் பொருளும் மனுஷன் எனக்கு தர முடியும். உலகம் தரக்கூடாது, உலகம் தர முடியாத சந்தோஷத்தை தேவனுக்கு தருகிறார். எப்பொழுது தேவ சந்தோஷம் எனக்கு கூட வர முடியும்? தேவ சந்தோஷத்தை நான் எப்பொழுது பெற்றுக்கொள்ள முடியும்? நிறைய நேரங்களில் நான் சந்தோஷமா இருக்கணும்னு விரும்புகிறேன். தேவ சந்தோஷத்துக்காக நான் பிரயாசப்படுகிறேன். ஆனால் தேவ சந்தோஷத்தை எனக்கு எட்டாத கனியாவே இருக்கு. காரணம் சொன்னா என்ன, நான் தேவனிடத்தில் என்ன பண்ணவில்லை, அன்பு கூறவில்லை.
ஏன்னா ஆண்டவர் இந்த யோவான் சுவிசேஷத்துல ஆண்டவர் சீஷரிடத்துல எவ்வளவு அன்பு கூற வேண்டுமோ அவ்வளவு அன்புக்குரிய சத்தியங்களை போதிக்கிறார். அந்த அன்பு இந்த சீஷரிடத்துல என்ன பண்ணல, வரல. அவர் அன்புள்ளவராக இருக்கிறார். எப்படியாவது தம்மை போல சீஷர்கள் என்ன பண்ணணும், அன்புள்ளவர்களாக மாறும். இதுதான் யோவான் 17 கூட ஆண்டவர் சொல்லப்படுது, பிதாவே நேரனான அன்பா இருக்கிறது போல இவர்களும் நம்மிடத்துல என்ன பண்ணணும், அன்பாய். ஏன் சொன்னால் அந்த அன்பு இருந்தால்தான், அந்த அன்பு நம்முடைய வாழ்க்கையில நிலைத்திருந்தால்தான் தேவனுடைய சந்தோஷத்தை நாம் அடையும். தேவனுடைய நிலையான சந்தோஷத்தை நாம் பெற்றுக்கொள்கிறதுக்கு இந்த காலையில நீ தேவனத்தில் அன்பு கூற வேண்டும். ஏதோ தொட்டுக்கு ஓடுகிற எலக்ட்ரிக் ட்ரெயின் வந்து இல்லை, எப்பொழுதும் நமக்குள் கிறிஸ்துடைய அன்பு நம்ம இருதயங்கள் என்ன பண்ணப்பட்டிருக்கிறது, ஊற்றப்பட்டிருக்கும். கிறிஸ்துடைய அன்பினாலே நாம் நினைக்கப்பட்ட கடவுளுடைய அன்புள்ளவர்களாக இருப்போம். கடவுளுடைய அன்பு எனக்கு தான் அர்த்தம் நான் நினைச்சேன். அந்த அன்பு இப்பொழுது இருக்க வேண்டும் என்று சொல்றார். அதே 15, 12, 13 வாசிக்கலாம். நான் உங்களில் அன்பாய் இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையாய் இருக்கிறது. ஒருவன் சிநேகிதனுக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. அன்பாயிரம் சொன்னதனுடைய அன்பு என்னன்னா, பேரளவில் நம்மளை நேசிக்கிறியா, நான் நேசிக்கிறேன், நீ அன்பா இருக்கிறியா, நான் அன்பா இருக்கிறேன். இந்த உடன்படிக்கையில நம்மளோட திருமண நாளில சடகாச்சாரமா சொல்ற மாதிரி ஒரு வார்த்தை இல்லை. எந்த அளவுக்கு கிறிஸ்துடைய அன்பு கிறிஸ்துவத்தில் இருக்கிறதோ அதே அன்பை இப்பொழுது யார் பெற்றுக்கொள்ள முடியும் சொன்னா, ஆண்டவருடைய சீஷர் பின்பற்றுடைய வாழ்க்கை இருக்கணும். ஏன்னா நீங்க கிறிஸ்துவன் என்கிறது, கிறிஸ்துவின் அன்பை பார்க்கிறாங்க, கிறிஸ்து அன்புள்ளவராக இருக்கிறார். அதே அன்பு இன்னைக்கு எனக்குள்ள இருக்கிறது யாராவது சொல்லுவோமானால், அந்த அன்பு எனக்குள்ள இருக்கும் பொழுது நான் எந்த நிலையில இருப்பேன், எப்பேற்பட்டவனாக இருப்பேன் சொன்னால், கிறிஸ்துடைய அன்பு எனக்குள் இருக்கும் பொழுது அவன் நேசித்தான், அவன் கொடுத்த ஜீவனை இதுதான் உண்மையாக நான் ஆண்டவத்தில் அன்பு கூறுகிறேன் சொல்லும் பொழுது, இந்த அன்பு கூறுவன் எவன் எப்படிப்பட்டவனா இருக்குன்னு சொன்னால் ஜீவனை கொடுக்கிறோம். அப்படின்னா நீங்க ஆண்டவர் எந்த அன்பை சீஷரிடத்தில் எதிர்பார்க்கிறார் சொன்னா, நீ உண்மையா என்கிட்ட அன்பா இருக்கிறீங்க, என்னிடத்துல அன்புள்ளவர்களா இருக்க வேண்டும் சொன்னால் ஒரு காரியத்தை நீங்கள் செய்வீர்களானால் நீங்க இடத்துல அன்பா இருப்பீங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்துடைய சீஷர்கள 11 பேரையும் நீங்க பாருங்க, 11 பேர் ரத்த சாட்சியா தான் மரித்தாங்க. யோவானை தர மற்றவர்கள் எல்லாருமே அடிக்கப்பட்டவர்கள், குத்தப்பட்டவர்கள், கொல்லப்பட்டவர்களாக மாறினாங்க. காரணம் ஏன் அப்பேற்பட்ட ஒரு பாடுகளுக்கு நேராக சீஷர்கள் கடந்து போனாங்க, ஏன் அவ்வளவு பெரிய உபத்திரவத்தை ஏற்றுக்கொண்டாங்க, ஏன் ரத்த சாட்சிகளாக மரித்தார்கள் சொன்னால், இயேசு கிறிஸ்து அன்னைக்கு சொன்னாரே, நீங்கள் என்னிடத்தில் அன்பா இருந்தால் உங்கள் ஜீவனை எனக்கு கொடுக்கணும்னு சொன்னாரு. அந்த ஜீவனை கொடுத்து இப்பொழுது சீஷர்கள் காண்பித்தாங்க, ஆண்டவரே உங்களுக்காக ஜீவனை கொடுத்து எதுதான் சொன்ன, ஆண்டவரே உனக்கு என் ஜீவனை என்ன பண்ணுவேன் கொடுப்பேன். ஏன்னா என்கிட்ட அவ்வளவு பெரிய அன்பு இருக்கு. ஏன்னா உண்மையாக நாளில் கூட நாம் கடவுளுக்கு அன்பு கூறுகிறதுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். கடவுளுடைய அன்பு நமக்குள் இருக்க வேண்டும். அந்த அன்பு நமக்குள் இருக்குமானால் நமக்கு நடக்கிற சகலமும் எப்படிப்பட்டதா இருக்கு சொன்னா, நன்மைக்கு எதுவாக நடக்கணும். ஒன்றியவன் கடைசி ஒரே வசனம், ஒன்றியவன் 2ஆம் அதிகாரம் 5ஆவது வசனத்தை வாசித்து நம்ம இருக்கிறோம். அவருடைய வசனத்தை கை கொள்ளுகிறவரிடத்தில் தேவ அன்பு மெய்யாய் பூரணப்பட்டிருக்கும். நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்பதை அதனால இல்ல எனக்கு தெரியுங்கிறவனால. ஏன் நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, நான் பைபிளை வச்சிருக்கிறதுனாலையும் நான் வசனத்தை கேட்கறதுனால வசனம் எனக்கு தெரிந்ததுனாலையும் நான் ரொம்ப அன்பா இருக்கிறது காமிச்சுக்கணும். ஆனா என்னுடைய அன்பை நான் கடவுளத்தில் இருக்கிறேன் என்பதை எதனாலே நான் காண்பிக்கிறேன் சொன்னால், இந்த வசனத்தை நான் போன நாளில கூட சொன்னேன், போன நாளில் நேற்று தினத்துல சொன்னேன், இந்த வசனத்தை நான் வைத்திருக்கிறது காட்சிக்கல்ல, இது காட்சி பொருளுக்காக நான் வைத்தில்லை. நான் கடவுளுடையவன் என்பதை இந்த காட்சி பொருளாக இந்த வேதத்தை காண்பிக்கிறதில்லை. இந்த வேதத்தை நான் வைத்திருக்கிறது காரணமே இதன்படி நான் செய்கிறேன். கடவுளுடைய வசனத்தின்படி நான் செய்கிறவனாய் இருக்கிறபடியினால கடவுளுடைய அன்பு என்ன பண்ணுகிறது எனக்குள் இருக்கிறது. உண்மையாக நீங்க கடவுளுடைய அன்புள்ளவர்களாய் கடவுளத்தில் அன்பு உள்ளவராய் இருக்க சொன்னால், நீங்க வசனத்தை கேட்கிறவராய் மாத்திரமல்ல, வசனத்தின்படி செய்யணும். அந்த வசனத்தின்படி கடவுளுடைய கட்டளைப்படி நீங்க செய்யும் பொழுது என்ன ஆச்சரியமான காரியம்னா, உன்னிடத்தில் தேவன் அப்படின்னா தேவனிடத்தில் அன்பு பொருளுக்கு சகலம் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது.
தேவனிடத்தில் நீங்கள் அன்பு கூறுவீர்களானா, தேவ அன்பு உங்களுக்குள் இருக்குமானா, கடவுள் உங்களை பார்க்கும்போது என்கிட்ட நீ அன்பாய் இருக்கிறாய் என்று சொல்லும் பொழுது கடவுள் செயல் காரியம் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, நமக்கு ரட்சிப்பை கொடுக்கிறார், மாத்திரமல்ல சமாதானத்தை கொடுக்கிறார். தேவனிடத்தில் நாம் அன்பு கூறும் பொழுது கடவுளுடைய பொறுப்பை, அவருடைய மேன்மையான மந்தையை சபை அமைத்துக் கொடுக்கிறார். அல்லது கடவுளுடைய மேன்மையானது எதுவோ அது அவர்கிட்ட இருக்காது. நான் எப்போ அன்பு கூறுகிறேன் என்று தெரியுது, அப்போ எனக்கு கொடுத்துறேன். என்ன ஒரு ஆச்சரியமான காரியம். இதை எப்பொழுது சில நேரங்களில் பார்க்குறோம். ஒரு மனைவி புருஷன் என்றவர்கள் புதிதாக திருமணமான பிறகு வெவ்வேறான குடும்பங்களில் வெவ்வேறான வாழ்க்கை வாழ்ந்தாங்க. ஆனால் ஒரு குடும்பமாக அவங்க இடையில் விட்ட பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய பொறுப்புகளை முழுவதும் மனைவிடத்தை என்ன பண்ணுறாங்க, கொடுத்துருவாங்க. ஏன் எடுத்த உடனே சில பேர் கொடுக்க மாட்டாங்க. அவங்களுடைய அன்பை பார்த்து என்னை நேசிக்கிற உண்மையாக இந்த குலத்தின் மேல் அன்பு உண்டு என்று சொல்லும் பொழுது என்னுடைய எல்லா பொறுப்பையும் நான் உயரும். ஒரு உலகத்தின் பொறுப்பை கொடுக்கிறதுக்கு ஒரு உலகத்தில் இருக்கிற மனிதனிடத்தில் நீ அன்பு கூற வேண்டுமானால் பரலோகத்தினுடைய பொறுப்பை நீ பெற்றுக் கொடுக்கிறது, பரலோக ராஜ்யத்தை பரலோகத்தினுடைய கிரீடத்தை நீ பெறுகிறதுக்கு தேவனிடத்தில் நீ அன்புள்ளவனாக மாற வேண்டும். ஒன்றாவது காரியம், தேவனிடத்தில் நாம் அன்பு கூறும் பொழுது அந்த அன்பு நம்முடைய உள்ளத்தில் இருக்கும் பொழுது நாம் கிறிஸ்துவுக்காக ஜீவனை கொடுக்கிறோம். அந்த ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் மேலான அன்பு ஒருவரிடத்தில், ஏன்னா ஸ்ரீஷரிடத்தில் இருந்த ஒரு அன்பு கிறிஸ்துவுக்காக ஜீவனை கொடுக்கிறார். அந்த ஜீவனை கொடுக்கிற ஒரு அன்பு வாழ்க்கை இழந்து போகிறதுக்கு அல்ல. எனக்காக தன் ஜீவனை கொடுக்கிறவன் தன் ஜீவனை திரும்ப என்ன பண்ணுவான், பெற்றுக்கொள்ளும். நாம் இழந்து ஒன்றும் இல்லாத போறதுக்கல்ல, சாகிறதுக்காக நான் அன்பு செலுத்தவில்லை, என்னுடைய ஜீவனை மறுபடி பெற்றுக் கொடுக்கிறதுக்காக ஜீவனை திறந்தார்கள். அந்த அன்பு நம்ம எல்லாருமே வாழ்க்கையும் இந்த காலையில் கிடைக்க முடியாது. தேசுவராக இந்த உலகத்தில் நீங்கள் அன்பு கூறார்கள், தேவனிடத்தில் அன்பு கூறுவோம். தேவனிடத்தில் நீங்கள் அன்பு கூறுகளாக மாறுவீர்கள்னா ஜூன் மாதத்தில் உங்களுக்கு நடக்கிற காரியங்கள் நன்மைக்கு மாறும். எது நடக்கிறதோ அதை விட சிறப்பானது வேற எதுவும் நடக்காது. அவர்களிடத்தில் அன்பு கூறும்போது மாத்திரமே அந்த சிறப்பான காரியத்தை கர்த்தர் நமக்கு செய்வார். தேவனிடத்தில் அன்பு கூறுவது சகலமாக நன்மைக்கு எதுவாக நடக்கிறது. கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நாம் ஆண்டுடைய சமூகமட்டமாக இருக்கிறோம், அவருடைய பிரஸ்தலத்தில் வந்திருக்கிறோம். இன்னைக்கு இங்கே வந்திருக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் இருக்குமானால், இந்த செய்தி கேட்கறதுக்கு ஒரு நோக்கம் இருக்குமானால், நான் தேவனிடத்தில் நான் பார்க்கிறேன். என்னுடைய அன்பு முதலாவது அன்பு, ஃபர்ஸ்ட் லவ், கடவுள் இந்த தெய்வீக அன்பு நான் காண்பிக்கிற முதலாவது அன்பை என் தேவனிடத்தில் காண்பிக்கிறேன். நான் இடத்துல என்னுடைய அன்பை காண்பிக்கிறது, என்னுடைய அன்பை அவர் மேல் வைக்கிறது காரணமே என் பாவத்தை யாரும் மன்னிக்க முடியாது. என் பாவங்களை மன்னிக்கிறதுக்காக நான் அவரிடத்தில் அன்பு வைக்கிறேன். என்னை யாரும் ரட்சிக்க முடியாது. இயேசு கிறிஸ்து ஒருவரால் மாத்திரம்தான் என்னை ரட்சிக்க முடியும். ஏன்னா அவர் தான் என் மேல அன்பா இருக்கிறார். என் மேல அன்பா இருக்கிற அவரிடத்தில் நான் அன்புள்ளவனா மாறுறேன். மாத்திரமில்ல, அவர் என்னை சமாதானத்தில் என்னுடைய சமாதானத்தையே ஒரு வைக்கிறேன். உலகத்தில் இருக்கிற பிரகாரம் நான் தரமாட்டேன், என்கிட்ட இருக்கிற சமாதானத்தை அப்படியே உங்களுக்கு கொடுக்குறேன். அதுதான் இயேசுக்கு சந்திக்கிற வேலையில உங்களுக்கு சமாதானம் சொன்னார். உங்களுக்கு சமாதானம் உண்டாக முடியாது. தயவுசெய்து உங்களுடைய அன்பை தேவனிடத்தில் வைக்கிறேன். தேவனிடத்தில் அன்பு கூறுகள் உங்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கும். தேவனிடத்தில் அன்பு கூறுகள் இந்த பூமியில் இருக்கிறதல்ல, பரலோகத்தில் இருக்கிறதை உங்களுக்கு தருவார். பரலோகத்தில் இருக்கிற பரலோக சாவியை உனக்கு தருவார். அவருடைய மந்தையே உனக்கு தருவார். அவருடைய வாக்குத்தத்தம் பண்ணின ராஜ்யத்தையே உனக்கு தருவார். ஜீவத்திடத்தை உனக்கு தருவார். தேவனிடத்தில் அன்பு கூறு. அவரிடத்தில் நீ அன்பு கூறுகிறான்னா அடுத்தவரிடத்தில் நீ அன்பு கூறணும்னு அர்த்தம். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறான்னு சொன்னா இயேசு கிறிஸ்து அன்புக்காக ஜீவனை கொடுத்தது போல் நீ கொடு. ரெண்டு காரியத்தை நாம் இதில் பார்க்கிறோம். தேவனிடத்தில் நாம் அன்பு கூறும் பொழுது அந்த சந்தோஷம் என்ன நிலைத்திருக்கும்படி நாம் மற்றவரிடத்தில் அன்பு. நான் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் எப்படி காண்பிக்கிறேன் சொன்னா, அடுத்தவரிடத்தில் நான் அன்பு செலுத்துகிறதுனால நான் தேவனிடத்தில் அன்புள்ளவன் என்பதை காண்பிக்கிறேன். இரண்டாவது, நான் தேவனிடத்தில் அன்புள்ளவனாக இருக்கிறேன் என்கிறதை எப்படி வெளிப்படுத்த சொன்னால், இயேசு கிறிஸ்து எனக்காக ஜீவனை கொடுத்தார். அப்படியே நானும் கிறிஸ்துக்காக இந்த உலக வாழ்க்கையில ஜீவனை கிறிஸ்துவுக்கு கொடுக்கிறதுக்கு ஆயத்தமா
அந்த அன்பு இருக்குமானால் அந்த அன்புக்கு இணையாக இருக்கிற சந்தோஷம் உங்களை எப்பவுமே நிலைத்திருக்கும். அந்த சந்தோஷம் உங்களை எப்போ நிலைத்திருக்கணும்னு சொன்னால் நீங்கள் தேவனிடத்தில் அன்புள்ளவர்களாக மாறுங்க. அப்படி மாறி தேவனுடைய அன்பை நீங்கள் பெற்று உங்களுடைய அன்பு கடல் மேல் வைத்து நீங்கள் இந்த காரியங்களை பெற்றுக்கொள்ள இந்த ஜூன் மாதத்தில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் கர்த்தர் உதவி செய்வார். அந்த நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு நம்முடைய அன்பை அப்படியே எடுத்து கிறிஸ்து பக்கமாக திருப்பலாமா? இன்னைக்கு காலையில் நம்முடைய அன்பை ஆண்டவரே நான் வேற எங்கேயும் ஒரு துளியும் விட மாட்டேன், நான் இந்த உலகத்தில் முதலாவது அனுபவம் மட்டும்தான். ஏன்னா என்னை நேசி என்கிட்ட எதிர்பார்க்கறதுன்னா என்னை நேசிக்கிறியா, என்கிட்ட அன்பா இருக்கிறியா? ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்குற பெரிய காரியத்தை நம்ம ஆண்டவரை நேசிக்கிறோமா, ஆண்டவர் மேல அன்பா இருக்கிறோமான்னு தான். அந்த அன்பு உங்களுக்கு இருக்க வேண்டும். அது இருக்குமானால் உங்களுக்கு கிடைக்கிறது இந்த ஜூன் மாதத்துல மிக மிக மேன்மையானது. இத்தனை வருடங்கள் இத்தனை நாட்கள் உன் வாழ்க்கையில் கடவுளத்தில் பெற்றுக்கொண்டதிலேயே இந்த ஜூன் மாதத்தில் நீ பெற போகிறது அவ்வளவு மகிமையானதா, இதுவரைக்கும் கிடைக்கிறதுக்கு ஒப்பிடவே முடியாததை தருவார். இயேசுவின் நாமத்தில் கர்த்தருடைய சன்னிதானத்தில் சொல்றேன். ஜூன் மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கிற ஒரு நன்மையை உன் வாழ்நாள திரும்பி பார்க்கும் பொழுது இது மாதிரி எனக்கு கடவுள் செய்யவே இல்லை, இப்பதான் செஞ்சாரு சொல்ல போறேன். எப்போது எப்படி அது நடக்கும்? நீ தேவனிடத்தில் அன்பு கூறும் பொழுது சகலம் உங்களுக்கு நன்மைக்கு எதுவாய் நடைபெறும். நேசிக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, பரமபிதாவே, குமாரனும் எங்கள் ஆண்டவருமான இயேசுவின் நாமத்தினால சூழ்நிலைகள் நடுகிற உலகத்தினுடைய ஆபத்தான நிலைமைகளில் மனிதனுடைய வாழ்க்கையில் முடிவு என்ன என்பதை தெரியாத ஒரு நிலையில ஆண்டவரே, நேற்று தினங்களில் செய்திகளை நாங்கள் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். புதிய ஒரு கொரோனா அலை என்பது வியட்நாமில் வந்து அந்த 3வது அலையின் மூலமாக அதுக்கு பிரதிபலனை செய்யவே முடியாது, அதுக்கு எந்த மருத்துவமும் அதுக்கு தீர்வே கிடைக்காதுன்னு சொல்லி அவ்வளவு கொடூரமான ஒரு 3வது அலை என்பது வந்து முழுவதுமான மனிதனை அழிக்கப் போகிற ஒரு நிலை வரப்போகிறது என்று உலகை நாங்கள் பார்த்து எச்சரித்துக் கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட அழிவுகளுக்கு நேராக உலகம் சாபத்துக்கு நேராக சென்று கொண்டிருக்கிறது. வாதிகளுக்கு கட்டளைக்கு வாதிகளை மாற்றுகிறதுக்கு இது வல்லவில்லை. உலகத்தில் வந்த பொழுது தேவகுமாரனாய் வந்து அப்படியே ஆண்டவரை பரலோகத்துக்கு போகிறது. மனுஷனுடைய எல்லா நிலைமைக்காக, எல்லா ஆடுகளுக்காக, கஷ்டங்கள், வியாதிகள், வாதைகள், மரணங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து கொடுத்து மனுஷனுடைய எல்லா நிந்தைகளையும், பாவம், மரணத்தையும், சாபத்தினை சிறுவையில் சுமந்து தீர்த்து வாதைகள் நம்மளை அணுகாது, பொல்லாப்பு கிட்டி சேராது என்று சொல்லியிருக்கிறீர்கள். வாதிகளை நிறுத்தி போடுவதாக கட்டளையிட்டு இருக்கிறீர்கள். பரலோகத்தகப்பனே, உங்கள் குமாரன் இயேசுவின் நாமத்தில் நம்பார்கள். ஜூன் மாதத்தில் ஒரு செய்தி நாங்கள் கேட்கட்டா ராஜா, உம்மிடத்தில் அன்பு கூறுகிற எங்கள் நிமித்தமாக இந்த உலகம் மாறும். உலகத்தின் வாதைகள் நிறுத்தப்படாமல், சாபங்கள் நீங்க நாங்கள், மரண பயங்கள் நீங்க நாங்கள், மருத்துவமனையில் போராடுகிற போராட்டங்கள் மாற்றப்பட நாங்கள். ஒரு புறத்தில் ஆக்சிஜனுக்காக போராடின நிலைமை மாறி இப்பொழுது அநேக மருத்துவர்களும் அல்லது ஆம்புலன்ஸ் ஓட்டுகிறவர்களும் பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக ஆக்சிஜனை ஆண்டவரை தடுத்து நிறுத்துகிற சூழ்நிலைகளை குறித்து செய்திகளை பார்க்கிறோம். அந்த அளவுக்கு இந்த கொரோனாங்கிறது மனிதனை கொடூரமான மனிதனாக, பணத்துக்காக இன்னைக்கு மனிதன் செயல்பட்டு கொண்டிருக்கிற மனிதன் உயிரை அவர்கள் பொருட்படுத்தவில்லை, பணத்தை பொருட்படுத்தி கொண்டிருக்கிற துயரமான நிலைமையில் அநேக ஆண்டவை பிரைவேட் ஆஸ்பத்திரிகள், அநேக மக்கள் ஆண்டவை இன்னைக்கு ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். ஆண்டவை இதை மாற்ற எங்களால் முடியாதப்பா, இவைகளை இந்த காரியம் உன் கையில் நான் வைக்கிறேன்.
இப்பொழுது அப்படிப்பட்ட மனிதனுடைய உள்ளங்கள் மாற்றப்படுவதாக, அவருடைய எண்ணங்களை கர்த்தர் மாற்றி அறிகிறார். பாடுபடுகிற சாகர மனிதனுடைய வாழ்க்கை கூட பொருட்படுத்தாமல் பணத்தை சம்பாதிக்கிற நிலைமைகளை கர்த்தரானதை நீக்கி போடுகிறார். அரசாங்கம் எடுக்கிற காரியங்கள் ஞானமாக செயல்பட எல்லாருக்கும் உதவியாக இருந்து எங்கள் தமிழகத்தினுடைய நிலைமை, இந்தியாவுடைய நிலைமை முழுவதும் மாறி இந்த கொரோனாவிலிருந்து ஒரு பெரிய விடுதலை கிடைக்கிறாங்க. தமிழக முதல்வரும் அதை தான் சொல்லியிருக்கிறார். தமிழகம் கொரோனா இல்லாத மாநிலமாக மாறணும், கடவுளாக மாறணும். கர்த்தர் அதை செய்ய வேண்டும் என்று நாம் கேட்டுக்கொள்கிறோம். பாதிப்புக்குள்ளானவர்கள், மருத்துவமனையில் இருக்கிறவர்கள், மரணம்தான் இந்த மரணத்துக்கு குறிக்கப்பட்டவர்கள் உங்களுடைய அன்பு ஊடுருவதுதான். ஆண்டரே, உங்களுடைய அன்பு எங்களுக்காக ஜீவனப்படுத்துகிற அன்பு அவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை இந்த காலையில் தரப்போகுது. அதற்காக நாம் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் குடும்பங்களை, எங்கள் உறவுகளை, எங்கள் கிராமங்களை எல்லாம் திருச்சபையில் வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கரங்களையும் ஆண்டவர் ஒவ்வொருவரும் கரத்தில் இருக்கிறார்கள். ஆண்டவர் ரோமர் 8ஆம் அதிகாரத்தை நாம் படித்து முடிக்கிற இறுதி பகுதி சொல்லுகிறது, எதுவும் என்னை கிறிஸ்துவனுடைய அன்பை விட்டு பிரிக்காது என்று சொல்லுகிறார். ஆமாண்டவர் அன்பு கூறுகிறவருடைய வாழ்க்கையில் நடைபெறுகிற ஒரு ஆச்சரியமான காரியம் சொன்னார். எந்த சூழ்நிலையும் என்னிடத்தில் அன்பு கூறுகிறவனை பிரித்து விட முடியாது. எந்த சூழ்நிலைகளும் அதிகாரங்களும் வல்லமைகளும் தூதர்களும் மரணமும் ஜீவனை பிரிக்க முடியாது என்று சொல்லுகிறார் ஆண்டவர். அப்படியாக உங்களிடத்தில் அன்பு கூறுகிற எங்கள் நிமித்தமாக இந்த உலகத்தில் இருக்கிறதான மரணங்கள் நிறுத்தப்பட, உன் பிள்ளைகள், உங்களுடைய குடும்பங்களுக்கு யாருக்கும் அந்த மரணங்கள் வராதபடிக்கு, அந்த வாதைகளிலிருந்து, வியாதியிலிருந்து அவருக்கு சுகத்தையும் தீர்க்க ஆயுசு இயேசு என்ற காரியம் கொடுத்திருக்கிறேன். நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சுகவை நாங்கள் தரவே நாங்கள் அடைந்த பிள்ளைகள் கொடுத்த சுகத்துக்காக நன்றி. பரிபூர்ண சுகம் அவனுக்கு கிறிஸ்துவின் ஜீவனே அவன் சரீரத்தில் வாழப்போகிறதாகவே நன்றி செலுத்துகிறோம். பொருளாதார வழியில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், அப்பத்தில் தண்ணீரில் குறைபட்டு நிற்கிறார்கள். ஆண்டவர் உன் பிள்ளைகள் மனதுரிய அந்த ஆடப்பத்தில் தண்ணீரை கொடுத்தோம். அநேக குடும்பங்கள் கஷ்டத்தில், கண்ணீரில், போராட்டங்களில் வாழ்கிறார்கள். நிலைமை மாற்றி நிலைமை மாற்றும் ஆண்டவர். ஆண்டவரே, இந்த வறுமை மாறட்டும், இந்த பட்டினிகள் மாறட்டும், இந்த கஷ்டங்கள், கடன்கள் மாறட்டும். பிராணனே போகிற நிலைமையில நாம் இப்பேற்பட்ட நிலைமைகளை போராடுகிறோம். உங்களிடத்தில் அன்பு கூறுகிற எங்களுக்கு இந்த நிலைமையில நன்மைக்கு எதுவான காரியத்தை செய்யும், சகல நன்மைக்கு எதுவாக சிறுபடிக்க நீ கட்டு. நாளாவர்களுக்கு இருதயங்களை திருப்பி இருக்கிறவர்கள், கடவுளுக்கு நேராக நிற்கிற அந்த தெய்வ பிள்ளைகள் எல்லாம் கடவுளை பரலோகத்திலிருந்து பார்க்கிறேன். உங்களிடத்தில் அன்பு கூறுகிற இவர்களுக்கு சகலமாக நன்மைக்கு எதுவாக நடக்கிறது. கர்த்தரை அதை செய்ய போகிறபடி நாங்கள் இந்த சபையும் உடையது, ஊழியம் உடையதாக அநேகமுறை இந்த சபை பாழாக்கிற நிலைமைக்கும், அநேகமுடைய விசுவாசத்தையும் அன்பையும் தணிக்கிறதுக்கும் விசாசானம் பலவிதங்களில் ஆண்களை கெச்சித்துக் கொண்டிருப்பதை அறிவியப்பா. ஆண்டவரே, விசாசானம் கெச்சிக்கிற சின்னம் போல எவனை விடுங்கலாமோ என்று வகை தேடி தெரிகிற அந்த காலத்தில் இந்த சபையை பாதாளத்தின் வாசல்கள் விலகவே கூடாது. இந்த சபையை, இந்த கட்டிடத்தை மாத்திரமல்ல, இங்கு நடக்கிற ஊழியர்கள், இதில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளையும் பாதாள வாசல்கள் ஏற்படுத்தார். ஒவ்வொரு பிள்ளையோடும், ஒவ்வொரு குடும்பத்தோடும், ஒவ்வொரு குழந்தைகள், பிள்ளைகள், வாலிபர்களோடும், ஒவ்வொரு சகோதர சகோதரோடும், ஒவ்வொரு பெற்றோர்களோடும், ஒவ்வொருவரையும் ஆண்டவரே இந்த தேவைகளுக்கெல்லாம் விலகி உம்மிடத்தில் அன்பு கூர்ந்து இருக்கிற அந்த பிள்ளைகளை முடிய நடத்த இயேசுவின் கரத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். கடந்த நாட்களில் ஆண்டவரே அநேகர் ஆண்டவரை பிறந்த நாளை கண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் அவர்கள் கொடுத்த ஆயுசு நாட்களில், அவன் கொடுத்த வாழ்க்கை நன்னாட்களில், ஆண்டவர்கள் வாழ்க்கையில் குடும்பங்களில் செய்த நன்மைகளை கூட நாம் நினைவு கூறுகிறோம். கர்த்தரை கூட கூறி அளிப்பதற்கிற பார்க்கலாம் 1000 மடங்கு அவனை ஆசீர்வதிக்க முடியாது. விசேஷமான திருச்சபை ஊழியர்கள் இக்கட்டான சூழ்நிலைகளில் சபை இப்படி நடத்துகிறது, ஊழியர்கள் காரணனுடைய வாழ்க்கை என்ன என்கிறது கேள்வி நடந்த சாதாரணமானது கைவிடுகிட்ட ஒரு நிலைமையில நாம் வாழ்கிறோம். இனிமேல் ஆண்டவர் ஊதியம் இல்லை, இனிமேல் உதவித்தொகை கிடைக்காது என்கிற நிலையில ஆண்டவர்
சிரமப்பட்டு நிற்கிறோம். இதன் நடுவில் ஆண்டவரை நாங்கள் வாழ்கிறதுக்கு ஆண்டவர்களுடைய அன்பை உங்களுடைய ஊழியக்காரர்களுடைய பிள்ளைகளுடைய இருதயங்களை ஊற்றினேன். அவர் எங்களுக்கு பாராட்டிய அன்பு பெரிய சாமி. அன்பின் நிமித்தமாக அவன் செய்திருக்கிறான். அதுக்குரிய பலனை இன்மையிலும் மறுமையிலும் அவருடைய குடும்பங்களை போராடிய கட்டளை எங்களை ஜபத்தால் காமிக்கிறார்கள். எங்களை விசுவாச வாழ்க்கையில் உதவியாக இருக்கிற தெய்வ பிள்ளைகளை கடவுள் கொடாக்கூடிய ஆசீர்வாதம். எந்த குடும்பத்தில் எந்த பலவீனங்களும் வியாதியும் வராமல், பட்டினி பசி வராமல் உன் பிள்ளைகளை போக்குவரவர்கள் பாதுகாத்துக்கொள்ளும். அந்த வீட்டின் மேலெல்லாம் ஆனவர்களுடைய கரம் மூடப்படுவதாக ஒரு ரத்தம் மறைவுக்குள்ளாக மறைத்துக் கொள்ளுகிறார். பிள்ளைகளை விசேஷத்த ஆசீர்வாதத்தினால பரிபூர்ணமாக இருக்கும். ஆண்டவரை பிள்ளைகள் அநேகர் ஆண்டவர் பிள்ளைகள் இல்லாத இருக்கிற நிலைமைகள், அல்லது சரியான நிலையான வருமானம் இல்லாத சூழ்நிலைகள், வாழ்க்கையிலான கேள்விகள் பயங்களில் நின்று கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அன்பு கூர்ந்தால் சகல நன்மைக்கு நடக்கக்கூடாதது நடக்கிறதுக்கு அவன் இன்னும் அன்பை பரிபூர்ணமாக வைத்து சகலத்தை நன்மைக்கு எதுவாக மாற்றிக்கொள்ள தகுப்பனே உதவி செய்திருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். நாமத்தினாலே இந்த புதிய நாளை ஒரு மாதத்தை நாம் கொடுக்கிறோம். திருச்சபைக்கு ஒவ்வொரு பிள்ளைகளும் செய்கிற பணிகளை ஆசீர்வதியும், ஒரு தொழில்களை ஆசீர்வதியும், வாகனங்களை ஆசீர்வதியும், போக்குவரவுகளை ஆசீர்வதியும், நெல்லு போன காரியங்கள் மறுபடியும் அவர்களுக்கு கிடைக்க உதவி செய்யும். உங்கள் பிள்ளைகள் ஆசீர்வாதமாக அவர்கள் கூடாரங்களில் புசித்து குடித்து திருப்தியாக வாழ கத்தரை கட்டிட போவதற்காக நான் செலுத்துகிறேன். விசேஷமாக பிறந்த காலங்களில் அநேகர் உதவுகிறார்கள். அநேகர் அரசாங்கம் உள்ளது தொண்டு நிறுவனங்கள் அநேகருக்கு உதவி செய்து தங்கள் அன்பை வெளிப்படுத்துகிறார்கள். அவர்கள் எல்லாம் எடுத்து பயன்படுத்த அதற்கு பலனை அவர்களுக்காக எங்கள் கிராமத்தின் நடுவில் ஆண்டரே இந்த சமுதாய பணியில் ஈடுபட்டு அநேக நற்காரியங்களுக்கு தான் அர்ப்பணித்து செய்கிற ஸ்டாலினுக்காக, சூர்யா தாபிச்சாய்க்காக, அக்காவுக்காக, ஆண்டரே அதனால் செல்லா குடும்பத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டரே அவர்கள் வாழ்க்கையில நீ செய்கிற நாட்களை நன்மைக்கு எதுவான நாட்களாக மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். நன்மை செய்கிறதுக்கான காரியங்களில் அதில் அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதில் செய்ய வேண்டும் என்று அவர் தீர்மானித்திருக்கிற காரியம் இந்த மையூர் கிராம பகுதியில் முழுவதும் கிடைக்கிறது. அதுக்கான உதவிகளை கடவுளை கொடுத்ததுக்காக நம்ம நன்றி செலுத்துகிறோம். என்னானது நிறைவாக அவர்கள் கிடைத்து எல்லாருக்கும் போதுமானதை கொடுத்து அதை செய்யக்கூடிய ஞானத்தை அதிகம் ஆலோசனையை தந்த ஸ்டாலின் வலிமையான எடுத்து பயன்படுத்தி அந்த குடும்பத்தை கத்தர் ஆசீர்வதி. நாளில் அனுமதி செய்தியை கேட்கிற தேவ சமூகத்தில் இருக்கிற உங்கள் பிள்ளைகள் என்ன துக்கம் சுமந்து வந்தார்கள், எந்த வேதனையில் இருக்கிறார்கள், ஆண்டவரே அதை அப்படியே மாற்றி வரும். அவன் நிலைமை இன்னைக்கு சகலமாக நன்மைக்கு எதுவாக நடக்கிற ஒரு மனுஷியாக மாற்றப் போகிறதுக்காக ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். எல்லா குறைகளை மகிமையில நிறைவாகும். தேவனும் மகிழ்ந்தாட்டும். இந்த சத்தியம் புரியது, இது உடைய வார்த்தை. இது வெறுமையாக திரும்பவே கூடாது. யாருக்கு ஆண்டவரே அன்புக்குழுக்கு சகலமாக நன்மைக்கு எதுவாக நடக்குவது விரும்பினோம், அந்த பாவியான ஸ்திரீனுடைய வாழ்க்கையில் ஒரு நன்மைக்கு எதுவான காரியம் நடக்க வேண்டும் என்ற உரிமையை அது நன்மைக்கு எதுவாக நடந்தது. பேருக்கு ஒரு நன்மையான காரியத்தை செய்ய வேண்டும் உரிமையை அப்படியே நடந்தது. அதே போல ஆண்டவர் இடத்துல அன்பு கூறுகிற சீஷர்களுக்கு நீ நன்மை செய்ய வேண்டும் என்ற உரிமையில் அது அப்படியே நடந்தது. அப்படியே இன்னைக்கு அன்பு கூறுகிற எல்லா பேரும் நன்மைக்கு எதுவான காரியங்கள் நடக்கட்டும், சகலம் நன்மைக்கு எதுவான நடக்கட்டும். உன் பிள்ளைகளை ஆசீர்வதி. அந்த எங்களை மறுத்து அர்ப்பணிக்கிறோம். இந்த ஆலயம் திறக்கப்பட, இந்த ஊழியம் நடைபெற, இந்த ஊழியத்தை கத்தரை ஏற்படுத்தினேன், இதை முடிய நடத்த கடவுள் அனுகிரகம் பண்ண முடியாது. உலகத்தில் சமாதானத்தை தாரும் ஊழியக்காரர்கள் மனைப்பிள்ளைகளை ஆண்டவரை கண் வைக்கிறோம். ஒவ்வொரு ஊழியத்திலும் ஊழியக்காரர்கள் படுகிற கண்ணீரும் அவமானங்களும் மாறி கடவுளே உங்களுக்கு ஒப்பு கொடுத்த வாழ்க்கை வேணா போய்விட்டதே என்று சொல்லாதபடிக்கு சகலம் அவருக்கு நன்மைக்கு ஏதோ நடக்க கண்டு மகிமை கணம் புகழ் எல்லாம் அமைக்கே எடுத்துக்கணும். தொடர்ந்து தேவரை முழுக்கமான நேசமே நாமத்தினால அவர்கள் உதவியை அவனுக்கு கொடுத்து நாம் ஒரு அன்பு கூறுறாகும். நேர் சகலத்தை அவனுக்கு நன்மைக்கு எதோ நடக்கும் கட்டுத்தான் உண்ணாமல் மேம்படுத்தும். இயேசு ரட்சகரின் விலையேறப்பட்ட நாமத்தில் வேண்டுகிறோம். ஜீவனோட நல்ல பிதாவே ஆமென். எல்லாரும் நாவே கர்த்தரை சொல்கிறேன். என் உள்ளமே பரிசுத்த நாமத்தில்
நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியமும் பாதுகாப்பும் நடத்துதலும் நம்மோடு நம்முடைய திருச்சபை மக்களும் சகல பரிசுத்தவான்களும் ஆண்டுடைய வருகை மட்டும் இப்பொழுது எப்பொழுதும் சதா காலம் தங்கி நிலைத்திருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பார். கடவுள் அன்பு கூறுவர். சகலம் உங்களுக்கு நன்மைக்கு நடக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.